ஓகேதா ப்ரோ இன்னைக்கு 2 ஹோஸ்ட்டும் வந்து பிஸி ஆயிட்டானுங்க. ஒருத்தர் தூங்கிட்டான், ஒருத்தர் ஏதோ ஒரு வேலையில் வந்து லக்ஷ்மி வந்து இதாயிட்டான். சொந்தக்கார பொண்ணு குழந்தைக்கு யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அதில் இருக்கான். நான் சலூன் கடை ப்ரோலாம் ரொம்ப வருஷத்து கழிச்சு வராரு போல. ஆரே சலூன் கடையா? சலூன் கூட ஃப்ரான்ஸ் போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓ என்னவே ஆக போகிறான். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ப்ரோ. என்னவே ஆக போகிறான். உண்மையா சொல்றீங்களா அதை கலாய்க்கிறீங்களா? உண்மைதாங்க சொல்கிறேன். ஃப்ரான்ஸ்க்கு போகிறான் படிக்கிறது. சூப்பர் சூப்பர். வந்து ஒரு ப்ரோ சலூன் ப்ரோ. இந்த ஊரா? இப்பதானே பிரான்ஸ் சொன்னாரு. இல்ல பிரான்ஸ்ல எங்க? ஆன்ஜே ப்ரோ, ஆன்ஜே. ஓகே. அப்புறம் அந்த நியூஸ் உண்மைதான் போல. இப்போ ரொம்ப நாளா அந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியால பாப்புலரா இருந்தது ப்ரோ. இது நியூஸ்? சலூன் ப்ரோ வந்து ஃபாரின் போறாரு, பிரான்ஸுக்கு படிக்க போறாரு, எல்லாரையும் விட்டு போறாரு அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாங்க ப்ரோ. ஆமாமா, அது உண்மைதான். ப்ரோ என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க? சைபர் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா சயின்ஸ் ப்ரோ, ஃபியூஷன் கோர்ஸ் எம்எஸ்சியில். ஃப்ரெஞ்சு பேசுவீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, போகிறது இங்கிலீஷ் தான். ஸோ ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. நாளைக்கு டெல்ஃபோன் எக்ஸாம் ப்ரோ, A1 எக்ஸாம் நாளைக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நானும் எழுதினேன் ப்ரோ, 8ஆம் கிளாஸ்ல எழுதின டெல்ஃப். டேங்கப்பா, கஷ்டம் ப்ரோ. ஆனால் லாங்குவேஜ் இல்ல டெல்ஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும் ப்ரோ. லிசனிங்கு, ரைட்டிங்கு, டாக்கிங், இன்னும் ஒரு 4 செக்ஷன் இருக்கும். அதெல்லாம் பண்ணிடலாம் ப்ரோ அசல்ட்டு. இல்லை ப்ரோ தான், அப்படி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான், பட் நமக்கு ப்ரொனன்சியேஷனே வேற மாதிரி இருக்குல்ல. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பார்ப்போம், அங்கே போய் செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அலையான்ஸ் பிரான்ஸ் இது நுங்கம்பாக்கமா? அதே தான் ப்ரோ, அதே தான். ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ப்ரோ. எத்தனை வருஷம் கோர்ஸ் ப்ரோ? 2 years ப்ரோ. அப்படி அவங்களே வேலையை எடுத்து கொடுக்குறாக்கு? இல்லை ப்ரோ, நாம தான் ப்ரோ பார்த்துக்கணும் அதெல்லாம். ஆனா நீங்க என்ன மாதிரி, அப்படி கோர்ஸ் முடிச்சுட்டு யூகே பக்கம் போய் வேலை தர்ற மாதிரியா, இல்லாட்டி பிரான்ஸ்லயே செட்டில் ஆகிற மாதிரியா? இல்லை ப்ரோ, பிரான்ஸ் அப்புறம் இந்தியா வந்துடலாம் தான் ப்ரோ பிளான். திருப்பி வர போறீங்க? ஓகே ஓகே. அவன் போகிறதே இல்லைக்கு, அவன் வீட்டில் அனுப்புகிறாங்க, அதுக்காக போகிறான். அப்படி என்ன, அவனுக்கு ரோஹிணி தேட்டரு, காசி தேட்டரு, அவனோட விருப்பத்தானே ப்ரோ. அங்கெல்லாம் போனா டாட்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிரும் ப்ரோ. பிரான்ஸ்லாம் ஒரு வேற ஊரு ப்ரோ. அங்கெல்லாம் அங்கே செட்டில் ஆகிற மாதிரி தான் ப்ரோ. அதான் வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. சரி ஓகே, இந்த வேலைக்கு ஆகாது, பயபில் எங்கேயே அமுச்சு விட்டுரும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. டேய் மோகன், நீ எதுக்கு புஷியான டிபி வச்சுட்டு சுத்துற? கார்த்திக் ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஓகே சொல்லுங்க ப்ரோ, ஆக்சுவலா ஒரு கிட்டத்தட்ட 1.5 years ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பேசணும்னு. ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஸ்பீக்கராக கொடுத்ததுக்கு. அண்ட் ப்ரோ, ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன் ப்ரோ. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நிறைய ரீரிலீசஸ் வருது இல்லை ப்ரோ? அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரீசன் ஏதாவது இருக்கா ப்ரோ? ஏன்னா இப்போ ஓப்பன் பண்ணாலே நிறைய ரீரிலீஸ் அப்படியே நிறைய வந்துட்டு இருக்குது. பட் கில்லி, படையப்பா அந்த மாதிரி படங்கள்லாம் வருமா ப்ரோ? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி? ஹலோ ப்ரோ, கேக்குதுங்களா? ட்ரை பண்ணுவாங்க, எல்லாமே நிறைய ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க நிறையா. பட்டு இது எப்படி சொல்றதுன்னா வந்து, அந்த கான்செப்ட் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி படத்தை வந்து சரி ஓகே, திடீர்னு ஒரு படம், இப்போ ஒரு சில இடத்துல வந்து சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் வைபாகி போவாங்கல்ல 2K கிட்ஸ்லாம், அந்த மாதிரி போகிறாங்க.
இது எப்படி சொல்றதுன்னா கேக்கு மேல க்ரீம் தான் அது சொல்லுவாங்க, க்ரீம் லேயர்னு சொல்லுவாங்க. கேக் மேல க்ரீம் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வரவங்க ஓகே, அதுக்கப்புறம் ட்ரை பண்றவங்களுக்குலாம் அது கிடைக்குமான்னு தெரியாது. 3K வாரணமா இருக்கு, இதெல்லாம் கிடைச்சதெல்லாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ். ஆனா அது அது ஒண்ணு என்ன, ஓகே அப்போ இதுவே ஓடுது அப்படின்னா கில்லி ஓடாதா, இதுவே ஓடுதுன்னா பாஷா ஓடாதா, இப்படிலாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அது ஓடுமா ஓடாதுன்னு தெரியாது. ஆனா ஆனா ப்ரோ ப்ரோ ஒரு ஒரு ட்ரிபியூட்டுக்காண்டி ரமணாவை ரீரிலீஸ் பண்ணலாம்ல. ஆக்சுவலா அதுதான் கேட்க வந்தேன். இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்ல ப்ரோ? அப்படிலாம் இருக்காதுங்க. அப்பெல்லாம் எனக்கு ப்ரோ தெரியல. இப்போ அது ரொம்ப நாளா டவுட்டு. இப்போ இந்த ரீரிலீஸ் பண்றது எல்லாம் வந்து ப்ரொடியூசர் வந்து பண்ணி அவங்களுக்கு அந்த அமௌண்ட் போகுமா ப்ரோ? எப்படி இந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் சில இல்ல படம் இப்போ தேட்டருக்கு? த்ரீலாம் வந்து ஒன்றரை பார்ல ரிலீஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு போகும். வாரணமாரை வந்து இன்னொருத்தர் கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு, அவங்களுக்கு போகும். மோஸ்ட்லி பிடிச்சதுக்கு தான் போகும். ப்ரோ இப்போ பொங்கலுக்கு 4 மூவி வருதுல ப்ரோ, தேட்டர்லாம் எப்படி அலோகேட் பண்ணுவாங்க? மேரி கிறிஸ்மஸ்க்கு தேட்டரே கிடைக்காதுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மிஷனுக்கு வந்து இந்த 2 படமும் போட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்க தேட்டர் கிடைக்கும். பட் மிஷன் வந்து ரெஜெண்ட் இல்ல ப்ரோ? இருந்தாலுமே தேட்டருக்காரங்க இந்த 2 தான், அயலானும் கேப்டன் மட்டும் தான் விரும்புவாங்க, அதுதான் போடுவாங்க. ப்ரோ கேப்டன் மில்லர் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தீங்களா ப்ரோ நீங்க இன்னைக்கு? இல்லை ப்ரோ, நான் போகல. ஒரு சில ஏரியால வந்து கேப்டன் மில்லரை வந்து இவங்க ரிலீஸ் பண்றாங்க, ரிச்சன் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ 2 படத்துக்குமே ஈக்குவலா இருக்கும். ஒரு சில ஏரியால அதிகமா இருக்கும், ஒரு சில கம்மியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மேஜர் இதுதான், அது தாண்டி தான் மிஷன். அதுக்கப்புறம் தான் மேரி கிறிஸ்மஸ்லாம் வந்து இந்த ஊர்ல எந்த தேட்டர் ஓடுது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஈகால கண்டிப்பா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈகா சினிமாஸ் அந்த ஒரு தேட்டர் கண்டிப்பா எடுப்பாங்க, இந்த சினிமாஸ். அதான் 3 ஸ்க்ரீன் 4 ஸ்க்ரீன் இருக்கிற தேட்டர்லாம் போடுவாங்க கண்டிப்பா. ப்ரோ தியேட்டர் கவுண்ட் பண்ணா டே 1 எந்த படத்துக்கு கூட ஓப்பனிங் வர வாய்ப்பு இருக்கு? இப்போ 2 படத்தோட ட்ரெய்லர் இது வரைக்கும் வரல, வந்தாதான் தெரியும். பார்ப்போம். இது மேரி கிறிஸ்மஸ் தமிழ் ரிலீஸ் இருக்கா ப்ரோ? இருக்கு, தமிழ்ல இருக்கு. ப்ரோ விஜய் சேதுபதி மார்க்கெட் ஹீரோவெல்லாம் போயிடுச்சா? நல்ல படம்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க, கமர்ஷியல் ஃபார்மேட் வந்த உடனே அப்படியே எல்லாம் புஷ்ன்னு போயிடுச்சு. இல்ல போன வருஷம் அதுக்கு வந்து காத்த வாக்குல 2 காதல் வந்துச்சு, அந்த படம் நல்லா தான் வந்துச்சு. சொல்லப்போனா அவருடைய பெரிய ஹிட்டே தான். இந்த வருஷம் இருக்கே மகாராஜா இருக்கு, நித்திலன் குரங்கோமி நித்திலன் டைரக்ஷன்ல இருக்கு. அவர் நடுவில் இந்த மாதிரி படங்களும் பண்றதுனால பெருசா போய் அடைஞ்சு ரீச் ஆக முடியல. விஜேஎஸ் 50 எப்போ ப்ரோ ரிலீஸ் பிளான்? மகாராஜா பிப்ரவரி எண்டு இல்லைன்னா மார்ச் ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த மாதிரி இருக்கும். பிப்ரவரியில நிறைய படம் வருதுல்ல ப்ரோ? இப்போ இந்த இது 26 முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த 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 9th வருஷம் இந்த பிப்ரவரி வருஷம் ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னா, ஒரு படத்தை நீங்க இந்த டேட்ல தான் வருதுன்னு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாவே அதுதான் பிரச்சனை இருக்கு. பெரிய படங்கள் நிறைய லைன் அப்ல இருக்கு வேற. அது காரணம் இல்ல, இந்த ஓடிடி பிசினஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதுக்கப்புறம் ஹிந்தி கம்மியாயிடுச்சு. முன்னாடி மாதிரி பிசினஸ்லாம் வந்து முடிச்சுட்டு இந்த டேட்ல பண்ணோம் அப்படின்னு பண்ண முடியாது. மிஷன் படம் கூட போடல ப்ரோ, போஸ்டர்ல போட்ட மாதிரி தெரியல. டிஜிட்டல் ஐ மீன் சேட்டலைட் டிஜிட்டல் ரைட்ஸ் பத்தி போடவே இல்லை நினைக்கிறேன் போஸ்டர்ல. அதை பத்தி எதுவும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? டிஜிட்டல் ரைட்ஸ் ஃபார் மிஷன் சாப்டர் 1 அது தெரியல ப்ரோ, அது தெரியல.
போஸ்டர்ல அவங்க எதுவுமே போடல. ஆனா ப்ரோ இப்போ துருவ இந்த ஒரு 2 நட்சத்திரம் வருஷம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ப்ரொடியூசர்ஸ்க்குலாம். இப்போ ரெஜெண்ட் வந்து இவ்வளவு படங்கள் பண்ணதுக்கு காரணமே அது ஒண்ணுதான். ஓடிடி ஒரு ரீசன். அது ஒண்ணு. ஓடிடியில் வந்து அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட் வந்து ஓடிடியில் கிடைச்சிருச்சு. அதுக்கு மேலே என்ன தமிழ்நாட்டில் என்ன வந்தாலும் லாபம் இந்த மாதிரி வரும்போது ரெஜெண்ட் வந்து இவங்க வந்து மெயின் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்கன்றதுனால அவங்ககிட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. அது அது மாறினதுக்கப்புறம் இனி தேட்ரிக்கல் ரெவன்யூ நம்பி தான் படம் பண்ணி ஆகணும். வேற வழி இல்லை. ஹீரோ சம்பளம் ஏறி போச்சு. சம்பளம் ஏறினதை வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணணும். அடுத்த ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கு. ப்ரோ கதையை நம்பி துருவ கதையை நட்சத்திரம் நம்பி படம் எடுக்காம காம்பினேஷன் படம் எடுத்தோம் சொல்றேன். கதை நம்பி எடுக்கிற படம் எப்பயுமே ஓடிடும். அது பிரச்சனை இல்லை. ஆமா, துருவ நட்சத்திரமும் அதே பிரச்சனை தாங்க. துருவ நட்சத்திரம் வந்து அன்னைக்கு அந்த கோவிட் டைம்ல ஏதோ ஒன்று வித்துருந்தாங்கன்னா ஈஸியாக வித்துருக்கலாம். அப்பெல்லாம் எல்லா ஓடிடியுமே ஏதோ படத்தை கிடைக்குமா, எந்த படத்தை வாங்கலாம், பெரிய ஹீரோ படத்தை, அந்த மாதிரி எல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஈஸியாக வித்துருக்கலாம். இப்போ அது இல்லை. அவங்க வந்து படம் பார்த்துட்டு வாங்கி அதுக்கான பேமெண்ட்டுமே ஆஃப்டர் ரிலீஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டாங்க ஓடிடி. ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கா இல்ல இன்னும் டிலே ஆகுமா ப்ரோ அது? இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்போ தங்கலான் எப்போ ப்ரோ வரும்? தங்கலான் ஏதாவது ரிலீஸ் டேட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா ப்ரோ? ஏன்னா தங்கலான் இப்போ ஓடிடிலாம் பொங்கல் வித்துட்டாங்க. அந்த மார்ச் எண்டில் வரும். மார்ச் எண்டில் ஏப்ரலில் வரும். எந்த ஓடிடில தங்கலான் வித்திருக்காங்க ப்ரோ? நெட்ஃப்ளிக்ஸ். அதெல்லாம் பழைய டீலு 1 இயர் பிஃபோர் அப்போ சைன் பண்ணது. டே புவன், எதுக்கு புஷி ஆனந்த் போட்டோ வச்சிருக்க டிபில? அண்ணா நான் சேஞ்ச் பண்ணிட்டேங்கண்ணா. நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனா அது இல்ல அது அதை உண்மையாமே நான் சொல்றேன். அந்த அன்னைக்கு அந்த ரியாக்ஷனை பார்த்து எனக்கு வயிறு வலிக்கு சிரிச்சேன். அது என்னமோ எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரு கொடுத்த ரியாக்ஷன். நல்லா சிரிச்சேன். அதனால சரி அப்படியே வைப்போம் அப்படின்னு வச்சுட்டேன். அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே சிரிப்பு வந்துச்சு. ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் டென்ஷன் ஆவாரா அப்படின்னு. அதனால வச்சேங்கண்ணா. மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் சொல்ற மாதிரி ஆக்ஷன் மேடம். இது இவன் ஏகே ஃபேன். இது ஆக்ஷன். அதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமேங்கண்ணா. ப்ரோ இந்த சலார் அப்புறம் ஷாருக் கான படம் ஒப்பிட்டு போறதுல எது பெனிஃபிட்? பெனிஃபிட்னா எப்படி கேக்குறீங்க? ப்ராஃபிட்டா? 2 படம் ப்ராஃபிட் தான் இருக்கும் ப்ரொடியூசருக்கு. ப்ராஃபிட் 2 படமே இருக்கும். ஆனா சலார் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு? 2 படமும் பண்ணல. அப்படி பார்த்தீங்கன்னா 2 படமும் பண்ணல. டன்கியும் பண்ணல, சலாரும் பண்ணல. பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சலார் பண்ணியிருக்கோங்க, ஈஸியாக பண்ணியிருக்கோம். டன்கியும் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த படம்லாம் வந்து ஈஸியாக விற்றுருப்பாங்க. டிஜிட்டல் சேட்டலைட்லாம் விற்றுருப்பாங்க. அதுக்கான ரெவன்யூ தான் வந்திருக்கும். ப்ரொடியூசருக்கு லாபமாக தான் இருக்கும். ஆனால் மற்ற இடத்துலலாம் வந்து 2 படமே ஒரு பெரிய லாபத்தெல்லாம் கொடுத்துருக்காது. உங்களுக்கு எது ஃபேவரட்டா இருந்துச்சு அந்த கிளாஷ்ல? 2மே பிடிக்கலங்க. டன்கிலாம் பார்த்துட்டு உண்மையிலே ரொம்ப பெரிய ஏமாற்றம். நான் அதை சொன்னதுக்கு தான் வந்து நிறைய எல்லாம் வந்துட்டு உனக்கு தெரியுமாடா, உனக்கு ஹிந்தி தெரியுமா, உனக்கு ஹிந்தியும் தெரியாது, ஒரு அளவும் தெரியாது, ராஜ்குமார் ஹீரானி படம் பார்த்துருக்க நீ, அவர் படம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, இவனுங்கெல்லாம் பேசுறானுங்க, அப்படிலாம் பேசுறானுங்க. அது இந்த சோஷியல் மீடியாவில் அப்படிதான். ஒன்றும் சொல்ல முடியாது. இவனுங்க இந்த பைத்தியக்காரன் எப்பயுமே வந்து திடீர்னு வந்து ரியாக்ட் பண்ணுவானுங்க சம்மந்தம் இல்லாமல். அவ்வளோ திட்டு
அது ரொம்ப கொஞ்சம் அரசியல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டிபேட்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஸ்டேட்டை வந்து 100 பேர் தான் பிரித்து அந்த 100 பேர்த்துக்கு ஒரு ஓட்டு, அதுக்கப்புறம் ராஜாக்கு வந்து 10 ஓட்டு, மந்திரிகளுக்கு 6 ஓட்டு, எல்லாம் சொல்கிறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும் அந்த கதை. ஆனால் அதை தாண்டி இருக்க ஆடியன்ஸ்க்குலாம் வந்து அது எதுவுமே புரியாது. என்னையா என்னமோ சொல்லிட்டு இருக்கானுங்க, சீஸ் ஃபேர்ன்றாங்க, 10 நாள் வந்து 7 days to go ஃபார் தி சீஸ் ஃபயர்ன்றானுங்க. என்ன இந்த சீஸ் ஃபயர்னா என்ன? என்கிட்ட ஒருத்தர்கிட்டாரு, ஆமாம் சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, அது என்ன நீங்கள் அது போர் நிறுத்தம். அப்படியா, சரி இதுக்கு இந்த படத்தை சொல்கிறானுங்க, ஏதோ சொல்கிறானுங்க விடுங்க. இப்படிதான் இருந்துச்சு சலார் டோட்டல் கனெக்டே கிடையாது ஆடியன்ஸ்ட. என்ன தீவை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களுக்கு என்ன புரியுதோ அதை வந்து எடுத்துட்டு ஒரு கதையா வந்து கொண்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க சலார்ல. தமிழ்நாட்டுல பிரேக் வேணா வச்சா ப்ரோ படம் சலார்? தமிழ்நாட்டுல கேரளால எல்லா இடத்துலயுமே டிசாஸ்டருங்க அந்த படம். இந்த முதல் நாள் கூட சரி, அவ்வளோதான். 2வது நாள் 3வது நாள்லாம் அப்படி கலெக்ஷனை வந்து கம்மியே, டவுன் 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 தான். திங்கள் செவ்வாயெல்லாம் வந்து ஷோபரிக் ஆயிடுச்சு நிறைய தேட்டரில் தமிழ்நாட்டில். நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியுமே செகண்ட் வீக் எவ்வளோ தேட்டரில் ஓடுச்சு சலார்னு. எல்லாம் ஒரு ஷோ ஃபர்ஸ்ட் 2 ஷோ வீக் காலி. மாற்றிட்டாங்க. இப்ப இந்த ஏ சென்சார் எடுக்கிறது வந்து ஒரு டிராபேக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இப்போ அனிமல் ரீசெண்டா வந்து நல்லா மூவ் பண்ணுச்சு. பட் ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்போ இந்த சலார் சரியா போல ஏ சென்சார். பிகாஸ் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வராத ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை ப்ரோ, விடுதலாம் வந்தாங்க. பட் இன்னொன்று, எதுக்கு ஏல படம் எடுக்கணும்? அது இவங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இவனுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்னா, இப்போ இருக்க ஆடியன்ஸ்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாவோட ஹேங் ஓவர் வந்து நிறைய பேத்துக்கு ரொம்ப இருக்கு. இந்த கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கும், இந்த டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர், கதை எழுதுறவங்க, இவனுங்க எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் லோகேஷ் சொல்கிறேன், லோகேஷ்ல வந்து எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா, ப்ரூட்டலாக படம் எடுத்தால் பார்ப்பாங்க. இந்த இந்த 2K கிட்ஸ் எல்லாருமே வந்து ப்ரூட்டலாக படம் எடுக்கணும், அதில் வந்து வயலன்ஸ் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் பார்ப்பாங்கன்னு அவங்களா ஒரு கற்பனை நினச்சிட்டு அவங்களா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்காக படம் எடுத்துட்டு இருக்காங்க. அது எதுவுமே ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக இந்த வருஷம் நீங்கள் ஓடின படம் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, டாடா, குட் நைட், போர் தொழில், அயோத்தி, டிடி ரிட்டர்ன்ஸ், இப்போ பார்க்கிங் ஜோ, இந்த மாதிரி இல்லை, நான் சின்ன சொல்கிறேங்க, கதைக்கான படம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஓடின படம் எல்லாமே வயலன்ஸ்லாம் இல்லாமல் ஃபீல் குட்டாக ஒரு படம் இருந்தால் ஓடி இருக்கும். அப்படிதான் இருக்கும். இந்த வருஷம் எல்லாருமே டாப் 10 போடுவாங்க இல்லையா, அப்போ இந்த படம் பிடிச்ச படம், அந்த படம் பிடிச்சோம், இதில் சொல்கிற எல்லா படமே இப்படி தான் இருக்கும். எந்த படம் வயலன்ஸில் வந்து ஜெயிச்சிருச்சு? ஃபைட் கிளப் சொன்னீங்க, எத்தனை பேர் சொல்லிட்டானுங்க ஃபைட் கிளப்பை பிடிச்சிருக்குன்னு? எல்லாம் கழுவி தான் ஊற்றிருக்கானுங்க. அப்போ இங்கே என்னன்னா ஒரு மாய பிம்பு இருக்குது சோசியல் மீடியாவுக்குள்ள, ப்ரூட்டலாக வயலன்ஸாக படம் எடுத்தால் தான் பார்ப்பாங்க. இப்போ நிறைய தியேட்டர்ல லியோவோட வாரிசு அதிகமாக இருக்கு கலெக்ஷன். என்ன காரணம்? எப்படி வரும்? நீங்கள் லோகேஷ் கனகராஜ் எல்லாம் வச்சுட்டு வயலன்ஸு அது இதுன்னு வச்சு அடித்து தெரிச்சு 100 பேர்த்து அடித்து கொன்று ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தீங்க. ஓகே, அந்த ஆள் எதுவுமே இல்லை, வம்சின்னு ஒரு டேரக்டர் வந்து சாதாரணமாக ஒரு ஃபேமிலி ட்ராமா எடுத்துகிட்டு போயிட்டாரு. அது எப்படி ஆடியன்ஸ் பார்த்தா? பட் ஓவரால் கலெக்ஷன் லியோ தான் அதிகம், நம்ம அதை சொல்ல வரல. பட் விஜய்ன்ற ஸ்டார் இருந்தால் அது என்னாலும் பண்ணிட முடியும் லியோன்ற ஒரு படத்தை வச்சுக்கிட்டு. ஆனால் நீங்கள் இதுதான் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறது தப்புன்ற. ஃபஸ்ட்டு ப்ரூட்டலாக படம் எடுத்தா ஓடிடும் அப்படின்றதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ஒரு முடிவே இங்கே இருக்க எல்லா டைரக்டர்ஸுமே அதுதான் தப்பு பண்ணுறாங்க. ப்ரோ இப்போ விஜயகாந்த் வந்து பீக்ல இருக்கும்போது வானத்தை போல மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி கொடுத்து சக்சஸ் பண்ணாரு. அப்படி இப்ப இருக்கிற பெரிய ஹீரோஸ் ஃபீல் குட் மூவி இல்லைங்க, அதே விஜயகாந்த் வந்து மரியாதை கொடுத்தாருங்க. அந்த படம்லாம் ஓடலை. படம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான், நல்லா இருக்கணும். இன்னொன்று வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணுங்க. ஒரு ஃபேமிலியை வந்து பார்க்கணும். இங்கே வந்து மேஜர் ஆடியன்ஸ் யாருன்னே தெரியாமல் இங்கே படம் எடுத்துட்டு இருக்காங்க. மேஜர் ஆடியன்ஸ் வந்து அந்த முதல் நாள் பார்க்குற கூட்டம் தான் இந்த 2K கிட்ஸு. கிட்ஸாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும். ஓகே, நம்மளுமே அப்படி தானே, எல்லாருமே அப்படி தான். முதல் நாள் வந்து உங்கள் தேட்டரில் வந்து கத்துறவன் இருக்கான் பார்த்தீங்களா, அது இந்த முதல் நாளோடு போயிடும். சலாருக்கு வந்தானுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. 2வது நாள் வரணும், ஃபேமிலியிலேருந்து வரணும், குழந்தைங்க வரணும், ஆன்டி வரணும்,
அக்கா வரணும், தங்கச்சி வரணும், இவங்களாம் வரணும்ல, அதுக்கு ஒரு படம் எடுக்கணும்ல. சும்மா அதை எடுக்காம 100% லோகேஷ் ஃபிலிம் எடுக்கிறோம். எடுத்துட்டீங்க. இப்போ அடுத்த படத்துல ஏன் நீங்க வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வேணாம், வயலன்ஸ் வேணாம், ஏன் யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம பண்ணது தப்புன்னு நமக்கு தெரியுது இல்ல. சும்மா ட்ரக்ஸ் எங்க ஃபைட் கிளப்லாம் எனக்கு பார்த்துட்டு அவ்வளோ கோவங்க. ரிலீஸுக்கு முன்னாள் முடி பார்த்துட்டேன். சரி ஓகே, படம் ரிலீஸ் ஆக கூட திட்டுங்க. கஞ்சா ஒருத்தன் வந்து கஞ்சா அடிக்காம இருந்தானா அந்த படத்தை பார்த்தானா, கஞ்சா ஒரே ஒரு டைம் தான் கஞ்சா அடிச்சு பார்த்துருந்தப்பா, என்னப்பா இப்படிலாம் அடிக்கிறானுங்க அந்த மாதிரி இருக்கும். அதை உட்காந்து கையில தேய்ச்சி, அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ல சுருட்டி அதை வாயில வச்சு அடிச்சு, ஒரு சீன் இல்ல 10 சீன் 15 சீன். என்னடா என்ன என்ன படம் எடுக்கிறாங்க? பிரசாந்த் அந்த திட்டம் மாதிரிலாம் என்ன மெரிட படம் எடுக்கிறீங்க? அந்த மாதிரி தான் திட்டணும். கேட்டா நாங்க ராவா எடுக்கிறோம். ரொம்ப குளோரிஃபை பண்றாங்க ப்ரோ. ரொம்ப குளோரிஃபைங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. சொசைட்டிக்கே இவனுங்களாம் வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் கூட வந்துச்சு, மதுரையில வந்து மதுரை கோர்ட்ல வந்து, அந்த மதுரை கோர்ட்டு அப்படிதான், அது ஒரு காமெடி. எப்பயுமே அப்படிதான், ஏதோ ஒரு கேஸை போடுவானுங்க சம்மந்தம் இல்லாம. அந்த மாதிரி லோகேஷ்கெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு, அவரை வந்து உளவியல் சோதனைக்கு வந்து அனுப்பணும். எப்ப பார்த்தாலும் ட்ரக்ஸ், எப்ப பார்த்தாலும் கஞ்சா. ப்ரோ கதை பர்சனலா கதை உங்களுக்கு யோசிக்கீங்க. ப்ரோ ஸ்கூல் பசங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்லாம் பசங்க வேப் எடுத்து போயிட்டு இருக்காங்க ஏங்க கிளாஸ் ரூம். இங்கேயும் நிறைய பேர் கேட்டானுங்க, நிறைய பேர் சென்சார் எல்லாம் விடுன்றான். சென்சார் எல்லாம் விடு படத்தை, எதுக்கு நீ கட் பண்றன்னு சீனை? டேய் எதுக்கு கட் பண்றீங்க சீனை அப்படின்றான். யூகேல வந்து சென்சார் இல்லாத சீன் வந்து சூப்பர் வான்றான். என்னடா அதுல இருக்க போது, அவன் அடிச்சு ரத்தம் தெரிக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா ரத்தம் தெரிக்கும். அவன் தண்ணி அடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளவுதான். அவன் கத்தியில குத்துறது இருக்கும், இப்படித்தானே இருக்கும். இதுதான் இருக்கும். இதை பார்க்கணும் இல்லைங்க, அதுதான் நான் பார்க்கணும். ஒரு சேடிஸ்ட் மைண்ட் செட்டை கிரியேட் பண்றதுக்கு இவனுங்க வந்து இந்த 2K கிட்ஸ் வச்சு பண்றாங்க. ஆனா என்ன சந்தோஷம் தெரியுமா, இவனுங்க பண்ண எதுவுமே ஜெயிக்காதுங்க. ஜெயிக்கவும் ஜெயிக்கல, இதுக்கப்புறம் ஜெயிக்காது. இவனுங்க பைத்தியக்காரனால்ட்டும் இந்த பைத்தியக்காரனுங்க பண்ற வேலைலாம், இது ஒரு குரூப் ரசிக்குன்னு நினைக்கிறாங்களே, அந்த குரூப் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த குரூப்பே உங்களை காரி தூக்கிட்டு போயிடுவான் படம் பார்த்ததுக்கு அப்புறம், கதை நல்லா இல்லைன்னா. என்ன கதை? அந்த கொரோனா ஒரு டைம்ல கதை ஒண்ணு இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்கணும் இல்லையா? ஆயிட்டாங்க ஒரு ப்ரோ. கதை ஒண்ணு எடுக்கணும். சும்மா எப்ப பார்த்தாலும் அடிச்சு கொள்றது, கழுத்து அறுக்கிறது, இப்படி வயலண்டா ஒரு படம் எடுத்துட்டா ஓடிடுமா? பார்த்துட்டு இருப்பாங்களா எல்லாரும்? அவ்வளோ ப்ரூட்டலா மாறிட்டாங்களா நீங்க இதுக்கு ஆடியன்ஸ்லாம்? ப்ரோ அது வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஓடிடி கோவிட் அப்புறம் வந்து ஓடிடி வந்தோன்னா கொஞ்சம் அந்த எல்லா சினிமாவும் ஈஸியா ஆக்சஸ் வெடிக்கிறதால அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணுமே ஆகலைங்க. அதெல்லாம் அதே ஓடிடிலே நீங்க வந்து படம் பார்த்துட்டு நல்லா இருந்தா தான் வாங்குறான். அவனை ரேப் சீன் வாங்குறானா, இல்ல கஞ்சா இருக்குன்னு வாங்குறானா, இல்ல ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குன்னு வாங்குறானா? அதெல்லாம் கிடையாது. இவனுங்களுக்கு அது வந்து ஓகே, ஈஸி ஆக்சஸா இருக்கு. ஓகே, நார்த் மெட்ராஸ்ல போய் கதை வச்சிருவோம், கஞ்சா அடிக்கிற சீனை வச்சு 1/2 மணி நேரம் ஓட்டிடுவோம். ஏடா நார்த் மெட்ராஸ்ல கஞ்சா அடிச்சுட்டு தான் சுத்துறானுங்களா? நார்த் மெட்ராஸ் பக்கம் போனீங்கன்னா செருப்பு கழட்டி அடிச்சிருவானுங்க. ஏன்னா ஏங்க சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியாதாங்க? இவனுங்க எடுக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே அப்படியே திரும்பி பாருங்க, நார்த் மெட்ராஸ் பக்கம் மேலே புகை மூட்டமா போகுதுல, அதுதான் நார்த் மெட்ராஸ்ன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அங்க இருக்கவங்க எல்லாருமே கஞ்சா அடிச்சு தான் சுத்துறான்ற மாதிரி இருக்கும். அதுக்குதான் ப்ரோ லேபிள் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப கேவலமான சிந்தனைங்க இதெல்லாம். அங்க இருக்கவங்க இல்ல காரணம் வந்து வெற்றிமாறனே ஒரு இடத்துல வந்து இதுக்கு மன்னிப்பு கோரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வடவச்சனை படத்துல வந்து நிறைய பேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு மேபி அதனாலதான் அவர் 2வது பார்ட்டியை ரைட் பண்ணாம இருக்காரு. ரொம்ப குளிஃபை பண்றாங்க, அவரே அந்த மிஸ்டேக் ரொம்ப அக்செப்ட் குளிஃபை பண்றாரு. பண்றாங்க. எதுக்கு சும்மா இந்த மாதிரி? இல்ல அந்த ஊர்ல அப்படிதான் பேசுவாங்கன்னு இப்ப பாத்தியா நீங்க? ப்ராப்பர் நார்த் மெட்ராஸ் படம்னா மெட்ராஸ் தான், அதுலயே பெருசா கெட்ட வார்த்தைலாம் இருக்காது. ப்ராப்பர் நார்த் மெட்ராஸ் படம் மெட்ராஸ் ரஞ்சித் இருந்தது, அதுல அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. அந்த சீன்ஸ், அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் இருக்கும். இவனுங்க சும்மா பைத்தியமாட்ட ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அதை அதனால என்னன்னா, உண்மையிலே பெரிய விஷயம், நீங்க எல்லா படத்தையுமே காரி திருப்பி விட்டீங்க, எந்த படத்தையும் பார்க்கல. அதனால
இவங்கெல்லாம் திரும்ப வந்து படம் எடுத்தா இவனுங்களுக்கும் பயம் வந்துருச்சு பாத்தீங்களா திரும்ப எடுக்கிறதுக்கு. அதனால நல்ல விஷயம் தான். இல்ல அந்த 2 படமுமே இப்போ ப்ரோ மைக்கேல் படமும் ஓடல, இந்த ஃபேன்ஸ் கிளப்பும் பெருசா ஓடுன மாதிரி தெரியல. So அந்த மாதிரி ரொம்ப லைக் ஆக்ஷன் கஞ்சா ஓரியண்டா எடுக்கணும்னு நினைச்சு. அடிக்கிறவன்னு ஒருத்தனை காமிச்சா அவனை ஈஸியா வில்லனா காமிச்சிடலாம் ப்ரோ. அவனுக்கு பின்னாடி கதையே எழுத தேவையில்ல. அப்படி இல்லைங்க, ஹீரோவுமே கஞ்சா தான் நடிச்சிட்டு இருக்காரு உங்க படத்துல. ஹீரோவுமே கஞ்சா தான் நடிச்சிட்டு இருக்காரு. சரி அதுக்கு ஏதாவது ஒரு கதை எது இருந்தா ஓகே, அதுவுமே இல்லையே. என்ன கதை இருக்கு? சரி ஓகே, இவர் கஞ்சா அடிக்கிறாரு அதனால ஏதாவது இருந்தா ஓகே. ப்ரோ இப்போ ரீசெண்டா வந்த ஃபீல் குட் மூவில உங்களுக்கு பிடிச்சது எது? எனக்கு குட் நைட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ரீசெண்டா வந்ததுல. பார்க்கிங் ஓகே, பார்க்கிங் வந்து முன்னாடி அது ஃபீல் குட் மூவி இல்லை, அது ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி இருக்கும். குட் நைட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாடா ப்ரோ. டாடாவுமே நம்ம ஒர்க் பண்ண போகிறப்போ நான் வந்து டாடாக்கு இங்கே ரிலீஸுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே ரிவ்யூ போட்டிருந்தேன். ஓகேவா, டாடாவும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் குட் நைட் வந்து கொஞ்சம் கரெக்டாக ரொம்ப இயல்பாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஒருத்தனை, அந்த மாதிரி இருந்தது குட் நைட். அயோத்தி அதோட சொல்லப்போனால் அயோத்தி தான். தியேட்டரில் பார்க்கும்போது கண்ணே கலங்கிடுச்சிங்க அந்த படம். அயோத்தி பார்க்கும்போது நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், அந்த படத்தோட கோ டைரக்டராக ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு சுரேஷ் காமாட்சிக்கு. அவர்கிட்ட சொல்லிருந்தேன், அவர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன், சுரேஷ் காமாட்சி அவர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன், சாப்பிட்டு இருக்கும்போது சொன்னேன். அவர் மூர்த்தி அண்ணன் தான் சொல்லுவார். மூர்த்தி அண்ணன் வந்து அவர் எனக்கு பழக்கமாயிட்டாரு. இப்போ அயோத்தி தியேட்டர் வந்து பழக்கமாயிட்டாரு. முன்னாடி அப்போ அயோத்தி ரிலீஸ் அப்பெல்லாம் தெரியாது யாருன்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்க்கும்போது இந்த டி நகரில் காஃபி சாஸ்திரா இருக்கும், அங்கெல்லாம் மீட் பண்ணுவோம். அங்கே பார்க்கும்போது அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், எங்க நீங்கள் வந்து அப்போ அயோத்தி டீமில் வந்து டிக்கெட்லாம் கொடுத்தீங்களா, அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அவர்கிட்ட, மூர்த்தி அண்ணன்ட்ட. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்னா. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட நேர்லையும் சொன்னார், இல்லை ப்ரோ நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க அந்த மாதிரிலாம் அது சொன்னார். சொல்லிட்டு முதல் நாள்லாம் போய் படம் பார்த்துட்டு உதயம் தேட்டருக்கு போனோம், படம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஷோ பிரேக்கு, ஆடியன்ஸ் வரல, பிரேக்கு. அப்படியே மனசு உடஞ்சு போச்சுங்க. சொன்னேன் மனசு உடஞ்சு போச்சு. மொதல் நாள் ஒரு படம் எடுத்துட்டு மொதல் நாள் வந்து உதயம் தேட்டரில் படம் பார்க்கலாம்னு போனோம், ஆடியன்ஸ் வரலன்னு சொல்லி ஷோ பிரேக்னோன்னா இதாயிடுச்சு. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு படம் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ, அடுத்த ஷோ முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஷோ முடிஞ்சு ஈவினிங் ஷோ வரும்போது தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பாசிட்டிவாக ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லதான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு ஓகே, இந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னா ஒருத்தவங்க சொல்றாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா 2வது நாள் 3வது நாள் அதுக்கப்புறம் நீங்க இந்த டிக்கெட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த படம் எங்கேயோ போயிடுச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு எதிர்பார்க்கலாம்னாரு. அது நமக்கு ஒரு சந்தோஷம். ஆக்சுவலா அந்த அயோத்திக்கு வந்து ஒரு விம்புக்கு படம் தான் ரொம்ப பிடிச்சது. நான் 2 நாள் கழிச்சு ஒரு நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்தேன். பார்க்கும்போது தியேட்டர்லேயே அழுத படங்க. அதெல்லாம் எப்படி ஒரு சீனை வந்து நீங்க அவர்கிட்ட அந்த கோஆர்டினேட்டர் கேட்டேன், எப்படிங்க ஒரு சீனை கரெக்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அந்த அம்மா சொல்லுவோம், அந்த அப்பா வந்து ரொம்ப இதா இருப்பார், ஒரு சிரிக்கவே மாட்டான், அழுகவே மாட்டான், அந்த மாதிரி ஒரு ஒரு சிறுமுஞ்சா இருப்பான். அவங்க அம்மா சொல்லுவாங்க பொண்ணுகிட்ட, சரி ஓகே ராமேஸ்வரத்துக்கு போவோம், ராமேஸ்வரத்துல குடிச்சாவாது இவர் மாறுவார்னு ஒரு நம்பி போறேன் அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் செத்துருவாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். கடைசியா வந்து அவங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த பொட்டிக்குள்ள வச்சு மூடும் போது வந்து சசிகுமார் வந்து அந்த ராமேஸ்வரம் தீர்த்தத்தை எடுத்து வந்து தெளிப்பாரு. தெளிக்கும் போது அந்த ஆள் அழுவான். அங்க அப்பா இருக்கான்ல அவன் அழுவான். சிரிக்காத ஒருத்தன் அழுவாத ஒருத்தன் அப்பதான் அழுவான். நான் கேட்டேன் எப்படிங்க எடுத்தீங்க அந்த சினிமா? எங்க அவர் வந்து இந்த ஹிந்தி ஆக்டர் ஒருத்தர், அவர் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டோம், 50 வருஷமா அழுகாத ஒருத்தன் திடீர்னு அழுந்தா ஒரு இடத்துல வந்து மனசுடைஞ்சு அழுந்தா எப்படி இருக்குமோ அதுதான் சீனு, நீங்க நடிச்சிருங்க அப்படின்னு. அந்த ஆள் நடிச்சிட்டாராம் அப்படியே. இவங்க சொல்லவே இல்லையா எப்படி நடி அப்படி நடின்னு சொல்லவே இல்லையா, அவரே நடிச்சது தான் அந்த சீன். இப்ப சொல்லிட்டு இருந்தாரு, முந்தானே சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய இடத்துல வந்து நாங்க நடிங்க இப்படி நடிங்க அப்படின்லாம் சொல்லுங்க, அவங்க எல்லாருமே வந்து அப்படி நடிச்சிட்டாங்க சொன்ன மாதிரி. அந்த படத்துக்கு பெரிய பிளஸ் தான் சொல்லிட்டு இருந்தாரு. லாஸ்ட்ல அந்த பேர் சொல்லுவார்ல அப்துல் மாலிக், அது ஒரு குஸ்பம் மூமெண்டா இருக்கும். ஆமா ஆமா, நிறைய சீன் இருக்கும். நிறைய சீன் வந்து
நான் அந்த விமர்சனமும் சொன்னேன், என்னங்க பைக்ல திடீர்னு ஒருத்தன் வித்துட்டு காசு கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் சரி சரி விடுங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் அப்படின்னாரு. அதையும் சொன்னேன் அந்த கோர்டர்கிட்ட, பைக் வித்துட்டு ஒருத்தன் வந்து காசு கொடுக்குறான்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு அதையும் சொன்னேன். பட் ரொம்ப கனெக்டான படம்னா அந்த படம் அயோத்தி தான் ப்ரோ. அப்படியே அந்த 12 ஃபெயில் அந்த படம் பாத்தீங்களா ஹிந்தில இருந்து? இப்பதான் பாதி பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு முடிச்சிடுறேன் ஃபுல்லா. ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த படம்? பாதி தான் பார்த்துருக்கேன், முழுசா பார்த்து தான் சொல்ல முடியும். பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. நான் இன்னும் பார்க்கல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா இருக்கா எல்லாரும் சொல்றாங்க. இல்ல பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு. 1 hour பார்த்துருக்கேன், இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்கு. இந்த வருஷம் நீங்க பார்த்ததுல வேற லாங்குவேஜ்ல எந்த படம் ப்ரோ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு? மறந்துடும் ப்ரோ, பெருசா ஞாபகம் இருக்காது. ஏதாவது கேட்டீங்கன்னா டக்குன்னு சொல்ல முடியும். ஆனா இப்ப ஜவான் எப்படி ஜவான்லாம் பிடிக்கவே இல்லை சுத்தமா. இது மலையாளத்துல ஃபலிமி இருந்துச்சு ப்ரோ, அது பாத்தீங்கன்னா? ஃபலிமி நல்லா இருந்துச்சு. ஃபலிமி ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour போர் தான், அதுக்கப்புறம் நல்ல காமெடி என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அந்த படம். இப்போ 12th ஃபெயில் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour பார்த்துருக்கேன், 1 hour நல்லா தான் இருக்கு. அதுவும் நல்லாதான் ப்ரோ இருக்கும். 12th ஃபெயில்ல இருந்து ஐபிஎஸ் ஆயிரும். ஸ்பாய்லர் கொடுத்துட்டியா? அவர் இன்னும் ஃபுல்லா பார்க்கல. அதுதானே கதை இல்லையா? அது வந்து கதை நினைக்கிறேன், ட்ரூ இன்சிடென்ட் நினைக்கிறேன். ஆமா, ட்ரூ ஸ்டோரி ப்ரோ. இந்த இவரு நம்ம விஷால் ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காருல்ல ப்ரோ, அதை பத்தி எதுவும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? என்ன பண்றாரு? ஒரு பொண்ணு கூட வெளிநாட்டுல மறைஞ்சு போற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணார்ல, அது பிராங்க்னு அவரே சொல்லிட்டாரு இல்லையா? அப்ப அது படம் ப்ரொமோஷன் இல்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, பிராங்க் பண்றாரு. அண்ணன் இப்பதான் சோஷியல் மீடியாவுக்கு வந்திருக்காரு போல. ஆமா ப்ரோ, இந்த மார்க் கண்டனிக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப இன்வால்வ்டா இருக்கு. உங்களை பிராங்க் பண்றது, உங்களுக்கு ட்வீட் போட்டு சர்ப்ரைஸ் பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நீங்க வந்து அதுக்கு மேலன்னு அவருக்கு தெரியல இன்னும். அது யார் சொல்லி புரிய வைக்குன்னு தெரியல அவருக்கு. ப்ரோ அந்த அட்லி விஜய் எஸ்ஆர்கே ப்ராஜெக்ட் என்ன கன்ஃபார்ம் ப்ரோ? அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க, அதெல்லாம் சும்மா. ஷாருக் கான் வந்து பெரிய ஸ்டாருங்க. அவரு வந்து அவரு போய் ஒரு படத்தை நடிச்சு, இவரு ஒரு படத்தை நடிச்சு யாருக்கு வந்து இழுப்பாங்கன்னு தெரியாது. அதெல்லாம் சும்மா ஏதோ ஸ்டேஜில் பேசும்போது நல்லா இருக்கும், கை தட்டினீங்களா, பார்த்தீங்களா, லைக் போட்டிங்களா, வீடியோ வைரல் பண்ணீங்களா, அதோட விட்டுறணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பட்ஜெட் எல்லாமே ரொம்ப ஹெவியா போயிட்டு பழக்க வழக்கம் தான் இது. அந்த மாதிரி தான் வடிவேல் சொல்ற மாதிரி உள்ள ஒன்று. ஏங்க கதையே இருக்க முடியாதுங்க அதுக்கு. நீங்க இப்படி எடுக்க முடியும்? ஷாருக் கான் நார்த் இந்தியன் மூஞ்சி, விஜய் தமிழ் மூஞ்சி, 2 பேர்த்தையும் வச்சு ஒரு படம், அதை வேற அட்லி எடுத்து அதை வந்து கொண்டு வந்து பண்ணி அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த குழந்தைங்க பேசுவாங்கல்ல ஸ்கூல்ல படிக்கும்போது, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கலாம். ப்ரோ டாப் ஸ்டார் பிரசாந்த் பத்தி இன்னைக்கு ட்வீட் போட்டிருந்தீங்க. ஆமா, அவர் பேர் அவர் அந்தகன். அந்த படம் என்னதான் ப்ரோ ஆச்சு? அந்த படம் வந்து ஹிந்தில பெரிய ஹிட்டான படங்க. அது எல்லா லாங்குவேஜ்லயும் ரீமேக் ரீச் வாங்கினாங்க, நிறைய பெரிய விலை கொடுத்து வாங்கினாங்க. அந்த டைம்ல வந்து ஓடிடில எல்லாம் பெருசா பூமெல்லாம் ஆகும். ஒரு படத்தை வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படத்தோட ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். வாங்கியிருப்பாங்க. அவங்க தெலுங்குல எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், மலையாளத்தில் எடுத்துட்டாங்க, அதையும் ஓடிடில வித்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இவங்க எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அது விற்க முடியாம மாட்டிட்டாங்க. பிளைண்டா நடிச்ச மாதிரி அதுதானே ப்ரோ அந்த படம் தானே இது? அது உண்மை. அதான் நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் சேல் எதுவும் பண்ணல இருக்கு. எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்குங்க. அது ஹிந்தில இருக்கு, மலையாளத்துல இருக்கு, தெலுங்குல இருக்கு, எல்லா லாங்குவேஜ்ல இருக்கு, எல்லா ஓடிடிலயும் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, ஹாட்ஸ்டார்ல இருக்கு, அமேசான்ல இருக்கு.
இப்ப அதை வாங்குறதுக்கு வந்து இவங்க யாரும் ரெடியா இல்ல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இது ஒரு பெரிய பிசினஸ் நினைச்சாங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடி அவங்களாம் பண்ணிட்டாங்கன்றதுனால இவங்க கொஞ்சம் அந்த பிசினஸ் ஆகலன்றதால ரிலீஸ் பண்ண முடியல. எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் போஸ்டர் மட்டும் வந்துருது. ப்ரோ வேற ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கலாம்ல, இல்ல ப்ராஜெக்டே வராது பிரசாந்த்க்கலாம். இந்த விஜய் படம் இப்போ ஆல்மோஸ்ட் இல்ல ஆயிட்டாரு. அவரு மாதவன் மாதிரி இல்ல ஆயிட்டாரு. இன்னைக்கு வீடியோல அது பார்க்கும்போது கூட மாதவன் மாதிரி தான் இருந்தாரு. அதுல அதுல ப்ரோ பிரசாந்த் வந்து கம்பேக் ஏதாவது கொடுப்பாரான்னு கேக்குறாங்க. ப்ரோ கம்பேக்லாம் இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லைங்க. எப்படிங்க வரும்? என்ன கம்பேக்னா எந்த மாதிரி கேக்குறீங்க? ஹீரோவா கம்பேக்கா? இல்ல இவரு மாதிரி ப்ரோ, இப்ப இவரு நம்ம சித்தார்த்த அரவிந்த் சாமி மாதிரி அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கு படாமீனும் ஹீரோவெல்லாம் கம்பேக் கொடுக்க முடியாது. அவர் நெகட்டிவ் ஷேட் ட்ரை பண்ணலாம். ஆனா இது வரைக்கும் அவர் பண்ணாரான்னு தெரியல, எனக்கு தெரியல இது வரைக்கும் அவர் நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்காருன்ட்டு. பட் 90s பெரிய ஆக்டர்ல ஈவன் அஜித் விஜய்க்கு நிகரா ஒரு ஆக்டர் அப்போ அந்த டைம்ல. அது தெரியல ப்ரோ. படம் வரும். இந்த படம் மீனுங்க அதெல்லாம். ப்ரோ இன்னைக்கு யாராச்சும் லவ் லெசன்ஸ்? லவ் லெசனா? ஆமா ப்ரோ. நீங்க அந்த அந்த இது எக்ஸாம் எழுதும் போது ஒரு பொண்ணு பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் கதையை சொல்லுங்க ப்ரோ. நீங்க அது ரொம்ப ஷார்ட்டான ஸ்டோரிங்க. ஏதாச்சும் ஒரு பெரிய ஸ்டோரி ஏதாச்சும் சொல்லுங்க ப்ரோ. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையே. அந்த பெரிய யூனிவர்சிட்டியில வந்து பிசிஏ படிச்சுட்டு எக்ஸாம் மட்டும் எழுதும் போது அப்போ அந்த பொண்ணு வந்து எனக்கு பக்கத்தில் எக்ஸாம் எழுதும். நம்ம போனதே 6 எக்ஸாம் தானே, 6 இல்லை 4 தான் நினைக்கிறேன். 4 தான். ஒரே ஒரு செமஸ்டர் தான் போனோம். 4 எக்ஸாமு. அந்த 4 எக்ஸாம் பார்த்தேன். 4 எக்ஸாம் 3 மணி நேரம் கழிச்சா அவ்வளோ 12 மணி நேரம். இந்த 12 மணி நேரத்தில் எக்ஸாம் எழுதின டைம் போக மிச்சம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி வெளியே நிற்கிறது அந்த மாதிரி. மிஞ்சம் போனால் அந்த பொண்ணே ஒரு 3-4 மணி நேரம் தான் பார்த்துருப்பேன். அது சும்மா அவ்வளோதான். பெரிய ஸ்டோரிலாம் இல்லை ப்ரோ. அந்த சூதுகம் 2 விஜய் வச்சே எடுத்திருக்கலாமே, மிர்ச்சி சிவா வச்சு எடுக்கலாம். இல்லை, அந்த டேரக்டரும் வேற தான், எல்லாமே வேற. விஜய் சேதுபதி கால் ஷீட் இருந்திருக்காது. ஆக்சுவலாக அது சத்யராஜன் நடிக்க வேண்டிய படம், மிர்ச்சி சிவா நடிக்கிறாரு. ஜேசன் ப்ராஜெக்ட் பத்தி ஏதாவது ஐடியா இருந்துச்சா ப்ரோ? இதுவும் அப்டேட் சைன் பண்ணதோட நிக்குது. அது சும்மா அனௌன்ஸ்மெண்ட் தான், அவ்வளோதான். அதை பத்தி எதுவும் டாக்ஸ் போல இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு இல்லை ப்ரோ. ஹீரோ கவின்னாங்க, அது உண்மையா பேக்கா ப்ரோ? இல்லை அதெல்லாம் கிடையாது ப்ரோ. கேப்டன் மில்லர் அப்புறம் ஐலாண்ட் ட்ரெய்லர்ஸ்லாம் எப்போ வரலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஐலாண்ட் வந்து 5ஆம் தேதி வரப்போகுது. நாளைக்கு
நீங்கள் தேதி ஆயிடுச்சா? நாளைக்கு வரப்போகுது. ஒரு நாள், அதுலேருந்து ஒரு நாள் 2 நாளுக்குள்ள வந்துடும். நீங்க ரெண்டு ஏதாவது ஒரு படத்தை எடுத்து பிசினஸ் பண்றீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடியே பண்ணது இல்லையே. இல்ல சும்மா உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டேன். இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை. நம்ம ஒர்க் பண்ணுறோம். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த சேலம் வந்து 5 ஸ்டார் செந்தில் வாங்கியிருக்காரு. 2 படமும் அவர் தான் வாங்கியிருக்காரு. திருச்சி வாங்கியிருக்காங்க. சத்யவதி டீம் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் தான். அதே மாதிரி ஐலாண்ட் டீமுமே ரொம்ப பழக்கம் தான். அப்புறம் இப்போ ஒரு சின்ன டவுட், ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு வந்து படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அது இந்த பெனிஃபிட் எப்படி ப்ரொடியூசரை போய் சேரும்? அது அவங்க விற்றுருவாங்க. ஃபஸ்ட்டே ஒரு ப்ரைஸ் வச்சு விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து ஒரு கண்ட்ரியை பிரித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி. இப்போ நீங்க ஒரு படத்தை இப்போ யூகே கொடுக்குறீங்கன்னா நீங்க ஒரு ப்ரைஸுக்கு வித்துருவீங்க. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அந்த அந்த ப்ரைஸோட நல்ல அமௌண்ட் பண்ணிச்சுன்னா அது அவரோட சேவிங்ஸ். உங்களுக்கு அதெல்லாம் பெனிஃபிட் கிடைக்காது. அந்த மாதிரி வராதுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு பிரேக் பண்ண படம் லியோ தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி விற்றுருவாங்க. எல்லாம் ஓவர்சீஸ், அவ்வளோதான். இந்தியாவை தவிர மீதி எல்லா கண்ட்ரிலையுமே ரிலீஸ் ஆகிற ரைட்ஸ் வந்து விற்றுருவாங்க. அதுக்கு மேலே என்ன ஒன்றாலுமே ப்ரொடியூசரோட அந்த கண்ட்ரோலில் வராது. கண்ட்ரோலில் வராது. லியோ மட்டும்தான் வந்து விற்றுட்டு அதுக்கு மேலே ப்ராஃபிட் வந்தால் எங்களுக்கு ரெவன்யூ ஷேரிங் வேணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த படம் அதுதான். லியோ தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அந்த மாதிரி. அது எப்படி ப்ரோ எம்ஜின்னு சொல்லுவாங்க, எம்ஜி அவுட்ரேட் எம்ஜின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் கொடுத்த படம் லியோ தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னெல்லாம் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை யாருக்காவது விற்றுட்டாங்கன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி. இப்போ ஐங்கரனுக்கு விற்கிற மாதிரி அப்படி. ஆமாம், ஐங்கரன் இருக்காங்க, ஏபி இன்டர்நேஷனல் இருக்காங்க, டென்டிகோட்டா இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பையர்ஸ் இருக்காங்க. அவங்க வாங்கிடுவாங்க, டோட்டல் ரைட்ஸும் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரித்து கொடுப்பாங்க. யூகே ஒருத்தர் கொடுப்பாங்க, யூஏ ஒருத்தர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தனியாக கொடுப்பாங்க. தமிழ்நாடு ரைட்ஸை வாங்கிட்டு சேலம் ஒருத்தருக்கு, மதுரை ஒருத்தருக்கு, திருச்சி ஒருத்தருக்கு பிரித்து கொடுக்குறாங்களா அந்த மாதிரி. இப்போ லியோ படத்தை நல்ல ஹை ப்ரைஸுக்கு யூரோப்பில் விற்றுருப்பாங்க. அதுக்கான பெனிஃபிட் ஆயிடுச்சு அதெல்லாம். ஆமாம், லியோ வந்து ஓவர்சீஸில் எல்லாருக்குமே ஆயிடுச்சுங்க. லியோ வேர்ல்டு விடவே எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான். எல்லா ஸ்டேட்லேயுமே எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கும் ப்ராஃபிட் தான். ப்ரோ இப்போ தங்கலான் மூவி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகுதுல்ல, அப்போ படம் லீக் ஆகிருக்குதா? லீக்கல் ஆகாதுங்க, எப்படி ஆகும்? அப்புறம் இப்போ சப்போஸ் யாராவது அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உள்ளவங்க வீடியோ எடுத்து சின்ன சின்ன கிளிப்பு அந்த மாதிரி. அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. அது நம்பூர் பண்ணுற வேலை. வேறு கண்ட்ரிக்கெலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, ஈஸியாக அப்படி பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யார் வராங்க யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் அப்படி இது வரைக்கும் எதுவும் லீக் ஆன மாதிரி தெரில. ப்ரோ உங்களுக்கு பின்னாடி படம் டைரக்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? எனக்கா? நான் ஷூட்டிங் ஸ்பாட்டே போனதில்லை. எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியாது. என்கிட்ட கேட்டு இல்லை, இப்போ உங்களோட ஃபுல் டைமே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவோம். நைட்டு 8 மணிக்கு மேலே போய் சாப்பிட்டு சும்மா பார்த்துட்டு ஹாய் பை சொல்லிட்டு வர்றது, அவ்வளோதான். ஃபியூச்சர்ல ப்ரொடியூஸ் பண்ணுவீங்கல்ல ப்ரோ நீங்களும்? ஏதாவது ஒரு ஃபீல் குட் மூவி அந்த மாதிரி சின்ன படமா? அது தெரியல ப்ரோ. ஏதாவது நல்ல கதை கிடைச்சி என்ன பண்ணலான்னு தான் இருக்கோம், பார்ப்போம். நிறைய பேர் இருக்காங்கல்ல. இல்லை ப்ரோ, நீங்கள் சினிமாவில் உங்களோட டைமை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறீங்கல்ல, அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று ஒரு கோல் வச்சிருப்பீங்கல்ல? சும்மா வேலையை தானே நான் ஒன்று வேற வேலை வேற இது பாருங்க. நான் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சு இந்த சினிமா டைம் சொன்னா நீங்கள் சொல்லலாம். வேலையே தான், வேற என்ன பண்ண முடியும்?
இல்ல ப்ரோ, இப்போ நாங்க வேலை வேலை போனோம்னா அங்க ஒரு ப்ரொமோஷனை டார்கெட் பண்ணி தான் எங்களோட ஒவ்வொரு நாளும் இது இருக்கு பாஸ். அது மாதிரி உங்களோட அடுத்த லெவல் இருக்கு தானே வேணும் முடியும். ப்ரோ அது பண்ணணும், பார்ப்போம். அது ஐடியா இருக்கு, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஐடியா இருக்கு. கதை கேட்டுட்டு கதை இருக்கீங்களா அப்போ இதுவும்? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. கதை கேட்கலாம்னு இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ, நம்ம பசங்க எல்லாம் இருக்காங்க, த்ரில்லர் ஸ்டோரி வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு சொல்றேன். எந்த மாதிரி ஸ்டோரி பண்ணலாம்னு இருக்கீங்க ப்ரோ? ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க கதை கேட்டிருக்கீங்களா? புரியல ப்ரோ, எப்படி கேக்குறீங்க? பெரிய டாஸ்க்குங்க. ஒரு கதையெல்லாம் கேட்டீங்கன்னா, ஒரு சில கதையெல்லாம் கேட்கும்போது 100 கதை கேட்டீங்கன்னா அதுல வந்து மிஞ்சி போனா 2 கதை 3 கதை வந்து ஓகே நல்லா இருக்கு அந்த மாதிரி வரும். அப்படிதான் இருக்கும் இங்க எல்லாமே. ரெகுலரா ஆனா ப்ரோ நீங்க இருக்கிறதுல ரெகுலரா செம்ம உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே படம் போயிடும். கேட்டதுல. ப்ரோ இப்போ நீங்க ஒரு கதை கேட்கும்போது அந்த காப்பிரைட் இஷ்யூஸ் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? அதாவது இந்த படம் ஏற்கனவே இப்போ கொரியால வந்திருக்கா, இல்லாட்டி அதுல அந்த அந்த இல்ல அந்த அது இஷ்யூஸ் தெரியாது. அது 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 ஃபர்ஸ்ட் தெரியாது. இன்னொன்னு வந்து கொரியால அந்த மாதிரி கொரியன் படமோ இல்ல வேற ஏதோ ஒரு படம் வந்தா அவன் வந்து பெருசா காப்பிரைட்டுக்கு வந்து இங்க பிரச்சனை பண்ணவும் மாட்டான். தமிழ் சினிமால அவங்க வந்து ஐயோ எங்க படத்தை எடுத்துட்டாங்க அப்படி எடுத்துட்டாங்கன்னு. இன்னொன்னு அப்படியே எல்லா படத்தையுமே டிட்டோ காப்பிலாம் அடிக்க மாட்டாங்க இங்க இருக்க டேரக்டர்ஸ்லாம். அங்கிருந்து 4 சீனு, இங்கிருந்து 4 சீனு, இந்த இல்ல கதையில இருந்து 4 ஏன் சீனு அப்படிதான் எடுப்பாங்க. ஏன் சொல்றேன்னா இப்ப இருக்கிற இப்ப இந்த ஓடிடி எல்லாம் வந்தபடியா ஈஸியா ஒரு படத்தை பார்க்க முடியுது, கண்டுபிடிக்க முடியுது. ஆனா இப்ப அந்த டைம்லயே ஜிகிர் தாண்டா படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ப்ளூ சட்டை மாறன்னு சொன்னாரு, இது ஒரு கொரியன் படத்தின் காப்பின்னு. அந்த அவர் அத ரொம்ப அந்த எப்படி அவருக்கு அந்த அந்த அக்சஸ் கிடைச்சுன்னு தெரியல. ஆனா அந்த அவர் நிறைய இன்ஃபர்மேஷன் படம் எடுத்தாரு. பார்ப்பாருங்க. நிறைய நிறைய படம் பார்ப்பாரு. அப்போ நான் நான் தான் சொல்லியிருக்கேன்ல முன்னாடி, ப்ளூ சட்டை மாறினோட தான் முன்னாடியெல்லாம் படம் பார்ப்பேன். இப்போ ஒரு 2-3 வருஷமா தான் பார்க்கறது இல்லை பெருசா. முன்னாடியெல்லாம் அவரோட தான் படம் பார்ப்பேன். படம் பார்க்கும்போதே சொல்லிடுவாரு. பார்த்துட்டே இருக்கும்போது சொல்லுவாரு, தம்பி இது இந்த படம், இந்த படத்துல நாட்டையை போட்டான் அப்படிம்பாரு. அது சொல்லிடுவாரு. அவரு முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப படம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சினிமா சினிமா நாலேஜ் ரொம்ப அதிகம் ப்ளூ சட்டை மாறனுக்கு. இப்ப என்ன சொல்றாருன்னு தெரியல. இப்ப எப்படி அந்த மாதிரி எதை சொல்றாருன்னு தெரியல அவரு. அப்பெல்லாம் வந்து படம் பார்த்துட்டே இருக்கும்போது சொல்லிடுவாரு, இது இந்த படத்துல வந்து சீனு, இது இந்த படத்துல வந்து சீனு அப்படின்னு சொல்லிடுவாரு. அதான் ப்ரோ, இப்ப அந்த ஜிகிர் தண்டாலாம் அவர் சொல்லியிருக்காட்டி எனக்கே தெரிஞ்சிருக்காது அப்படி ஒரு இதே ஷேப்ல அங்க ஒரு படம் இருக்குன்னு கொரியன்ல. 2 படம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஜிகர் தண்டால. பட் ஆமாமா 2 அது படம் 2 படம் ஐடியாவா தாங்க இருக்கும். ஐடியாவா தான் இருக்கும். ஐடியா. அப்ப அது சொல்லியிருப்பாரு. அதுல வந்து ஹீரோ வில்லனா மாறுற டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வில்லன் ஹீரோவா மாறுற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஜிகர் தண்டால. ஐடியாவா சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தா நிறைய படத்துல அப்படிதாங்க இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இப்ப ஒரு படம் ஒரு டைரக்ட் பண்ணும்போது இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் எப்படி இப்ப நான் ஒரு பேச்சுக்கு நான் ஒரு ப்ரொடியூசர். ப்ரோ அது காப்பிரைட் இஷ்யூ எல்லாம் பெருசா வராதுங்க. நீங்க வந்து ஹாலிவுட் படங்களோ இல்ல மற்ற படங்களோ எடுத்தீங்கன்னா அவங்களாம் வந்து இங்க உங்ககிட்ட வந்து ஃபைட் பண்ணலாம் மாட்டாங்க பெருசாலாம். கொரியன் படத்தை இங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து என் படத்தை எப்படி எடுத்து அந்த மாதிரிலாம் வர மாட்டாங்க. இதுக்கப்புறம் வருவாங்கன்னு தெரியாது எனக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி பெரிய பிரச்சனை வந்ததில்லை. ஒரு படத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், தேல்னு ஒரு படம், அந்த படத்துக்கு வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னா பிரபுதேவ படம் நடிச்ச படத்துக்கு அந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸை வந்து ஒரு கம்பெனி வாங்கியிருந்தாங்க பாம்பேல. தேல்னு பிரபுதேவா நடிச்சார்ல, ஹரிக்குமார்னு அந்த மதுரை சம்பவம் எடுத்தார்ல. அப்ப அந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸை வந்து இங்க பாம்பேல இருக்க ஒரு கம்பெனி வாங்கி வச்சிருந்துச்சு. இவங்க இந்த படத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரீமேக் ரைட்ஸை வாங்காம அப்படியே சுட்டு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த படம் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எங்ககிட்ட தான் ரீமேக் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்க ஒரு பாம்பே கம்பெனி வந்து இல்லை எங்ககிட்ட தான் அந்த ரைட்ஸ் இருக்கு, நீங்க எப்படி இந்த படத்தை எடுக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏதோ செட்டில்மெண்ட் பேசி அது முடிச்சு ஏதோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி பெருசா அவன் அங்க இருக்கவங்க வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இப்போ பண்ணதில்லை இது வரைக்கும், இதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஓடிடிலாம் நீங்க சொன்ன மாதிரி வைட் ஆயிடுச்சு, எல்லா இடத்துலையும் போகுது.
இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. பட் இது இப்ப வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை பெருசாலாம் வந்ததில்ல. ஏன்னா இப்ப லியோ பிஜிஎம் கூட ஒரு சின்ன இஷ்யூ வந்துச்சுல, அந்த ஒரு சாங் வந்து ஒரே மாதிரி சிமிலரா இருக்குன்னு சொல்லி. இது பீக்கி பிளைண்டரா ப்ரோ? ஏதோ ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா அதான் ஒரு சாங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் யூடியூப்ல போனீங்கனாலே யூடியூபே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடும். அது சில சாங்ஸ் அப்படி எவ்வளோ பார்த்தா தேவாலாம் எவ்வளோ பாட்டு. ஆமாமா, அந்த 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 காலத்து அது வித்தியாசம் தான். ஏன்னா இப்ப நான் ஒரு யூடியூபர் ஒரு வீடியோ போட்டுன்னு பார்த்தேன். அதுல ரஜினி மூவி நினைக்கிறேன். அதுல ஒரு கார் ஃபைட், ஒரு பிரிட்ஜ் கார் ஃபைட் சீன் இருக்கு. அது அப்படியே இங்கிலீஷ் மூவில இருந்து எடுத்து ஃபீட் பண்ணிருப்பாங்க அதுல. அது ரொம்ப எல்லா படத்துலையுமே இருக்குங்க. எல்லா படத்துலையுமே இருக்கு. இப்போ வரைக்கும் இருக்கு. இது வந்து பெரிய பிரச்சனையா வராத வரைக்கும் அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஆனா நாளைக்கு ஆனா இப்ப நீங்க போற போக பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இந்தியன் சினிமாவுக்கு ரீச் கூடிருச்சுல்ல. இப்ப ஜெயிலர் பாட்டுக்கெல்லாம் இங்க அதான் இருக்கிற ரீச் கூட 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 உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க வந்து வேர்ல்டு விட ஒரு படம் வந்து 1000 கோடி 1800 கோடி தான் கலெக்ட் ஆகும்போது அந்த இடத்துல நீங்க வந்து பண்ணும்போது ஈஸியாக மாட்டிக்குவீங்க. அங்க வந்து அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கும். இந்த இதுல நடக்கும். இப்ப இல்ல, ஃபியூச்சர்ல நடக்கும். கண்டிப்பா நடக்கும். இந்த கவலை இல்ல அப்பயே நடந்துச்சுல ப்ரோ. இப்ப கஜினி படத்துக்கே வந்து தமிழ்ல எடுக்கும்போது கண்டுக்கல, ஹிந்திக்கு போகும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. கிறிஸ்டோபர் நோலனே பார்த்துட்டு சொன்னார்ல, அந்த மாதிரிதான் வைடர் ஆகும்போது ஈஸியா மாட்டிப்பாங்க. ஆமா, அது அப்புறம் ஏஆர் கொஞ்சம் ஒரு இம்பாக்ட கொடுத்த மாதிரி. அதுக்கப்புறம் அவர் ஹிந்தி சினிமா பக்கமே போல நினைக்கிறேன் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். நிறைய படம் எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாலிடேஸ் எடுத்தார்ல, எடுத்தாரு. அதுக்கப்புறம் மௌனகுரு ரீமேக் பண்ணி அங்க எடுத்தாரு. அகிரா வச்சு அக்கிரா வச்சு எடுத்தாரு. 2-3 படம் எடுத்தாரு. எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் காப்பி தான் ப்ரோ. இது காண்டாராலே ஒரு சாங் வந்து கேரளால இருந்து எடுத்திருப்பாங்க. அந்த ஏஓன்னு வரும். ஆமா ஆமா, அந்த பிஜிஎம். ஆமா, அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டாங்க நினைக்கிறேன் அந்த கேரளா. ஆமா, கேஸ் போச்சு. அப்புறம் அதாச்சு. ஆனா எல்ஐசி டைட்டில் இஷ்யூ என்னாச்சு ப்ரோ? அது போயிட்டு இருக்கா? ஏதோ எல்ஐசி டைட்டில் இஷ்யூ ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு இப்போ. அதெல்லாம் கிடையாதுங்க. அதை வந்து இப்போ கோட்டோட டைட்டில் இஷ்யூ மாதிரி தான் வரும். அவ்வளோதான். எல்ஐசின்னு ஒருத்தர் வச்சிருப்பாரு, இவங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் முடிச்சிடுவாங்க. அவ்வளோதான். வேற என்ன. கோட்டுன்னு ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு இவங்க வந்து முடிச்சிடுவாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. இப்போ கோட்டுக்கு பிரச்சனை பண்ணாங்க ப்ரோ. ஆமாம், கோட்டுன்னு நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. கோட்டு டைட்டிலே கிடையாதுங்க, எங்கள் டைட்டிலே வேற, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு முடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே, அதனால தான் ஃபுல் டைட்டில் போடுறாங்க போல. இல்ல டைட்டில் அதுதான். டைட்டிலே ஃபுல் டைமே அதுதான் அப்போ. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைட்டிலாவே அவங்க போய் அதுதான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரொடியூசர் கவுன்சில்ல. ஓகே ஓகே ஓகே. அதை சுருக்கி சொல்லும் போது எல்லாரும் இப்படி சொல்லுவாங்க. அது வேற. சோசியல் மீடியால இந்த டேர்ம்ல சோசியல் மீடியால இருக்கவங்க ஃபேன்ஸ் சொல்றது அது இப்படி இருக்கும். டைட்டில் அதுதான். சென்சார்ல அப்படிதான் வரப்போகுது. எல்லா இடத்துலையுமே இதுதான் நடக்கும். இதுதான் வரப்போகுது. இந்த டைட்டில் தான் வரப்போகுது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் வரும். அதனால அது ஒரு பிரச்சனையா இருக்காதுங்க. எல்ஐசியும் அப்படிதான். ப்ரோ இன்னும் ஒரே ஒரு அந்த சுமோன்னு ஒரு படம் பாத்தீங்களா? ஒரு ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆச்சுல முந்தைய வேல்ஸ் ப்ரொடக்ஷன் மூலமா. ஆமா ஆமா, வேல்ஸ் கிடையாது. அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து விடிபி கணேஷ். நல்ல ரிசப்ஷன் கிடைச்சிது. ஏன் அந்த படம் அடுத்த லெவல் போல ரிலீஸ் ஆகல ப்ரோ? பிசினஸ் ஆகல. அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து விடிபி கணேஷ். விடிபி கணேஷ். ஓகே. ஆனா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த ட்ரெய்லர்? எனக்கு பார்க்கும்போது வித்தியாசமா ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அது ஒரு ஆமாமா இருக்கும். ஆமா, நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏதாவது ஒரு டைம்ல கொண்டு வந்துருவாங்கன்னு. ஆனா அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி ஃபுல்லாவே ட்ராப் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பீச் ஒண்ணுமே இல்லை அதை பற்றி. நிறைய படங்கள் ப்ரோ. இந்த பார்ட்டி படம் கூட என்னாச்சுன்னு தெரியல. விஜய் வெங்கட் பிரபு முன்னாடி எடுத்தாரு. நிறைய காஸ்ட் வச்சு எடுத்திருந்தாரு. பட் அதுவுமே ரிலீஸ் ஆகும். ஆமா, இப்ப துருவ நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப ஹைப்பு ரிலீஸ் ஆகிறது
ரிலீஸ் ஆக போகுதுன்னு நெச்சு கடைசியில் தள்ளி போய் அந்த சில நேரங்களில் இந்த மாதிரி மூவிஸை மிஸ் பண்ணிட்டோம்னு ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி. இப்போ விவேக் வந்து முந்தி எனக்கு பேர் தெரியல, ஒரு ஹீரோ ஒரு படம் நடிச்சிருந்தார், செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட மாதிரி, ஃபோன் கால் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு ட்ரெய்லர் கூட விட்டுருந்தாங்க. அதுவும் அப்புறம் ரிலீஸ் ஆகவே இல்லை. எல்லாமே பிஸ்னஸ், அவ்வளோதான். பிஸ்னஸ் நம்பர்ஸ் தான் இருக்கு. அந்த படத்துக்கான பிஸ்னஸ் அது ஆகலை அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம் தான். பட் இந்த பார்ட்டி படத்துல என்ன ப்ரோ பிரச்சனை? அது வெங்கட் பிரபு ஈஸியா அவர் படங்கள் பார்ட்டி பிரச்சனையே நானே ஒரு 100 டைம் சொல்லியிருப்பேங்க இதுல. அப்படி ஓகே ப்ரோ, நான் ஸ்பேஸ்ல போய் கேட்குறேன். வேற யாருக்கும் ஞாபகம் இருக்கு? ஸ்பீக்கர்ல இருக்க யாருக்கும் ஞாபகம் இருக்கா பார்ட்டி பிரச்சனை? நான் ஹலோ, இந்த ஐலாண்ட் வந்து டாக்ஸ் கன்செஷன் இது 10 கோடி படம் எடுத்தா 5 கோடி அவங்க கொடுக்கணும். ஆனா அவங்க கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. அதான் பிரச்சனை. ஓகே ப்ரோ, ஓகேப்பா. ப்ரோ இவர் அல்போன்ஸ் புத்ரன் என்ன ப்ரோ ஆனாரு? அவருக்கு அப்பயே உடம்பு சரியில்லைங்க. இந்த கோல்டு அந்த டைம்லயே வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஒல்லி ஆயிட்டாரு. பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோலாம் பார்த்தோன்னா. ரொம்ப உடம்பும் சரியில்லை. அதுக்கப்புறம் ஒரு மன ரீதியாகவும் அவருக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை தெரியல. நிறைய ஸ்ட்ரெஸ்னாலயா ப்ரோ அவர் இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் கோல்டுக்கு நிறைய பண்ணாரு அதனாலயா? ரொம்ப இதா தெரியாது. நான் ஒரே ஒரு டைம் தான் அவர்கிட்ட பேசிட்டேன், அந்த கோல்டு ரிலீஸுக்கு முன்னாடி பேசினேன். கோல்டு வந்து இந்த அந்த ஓணமுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க, ஓணமுக்கு வரல. ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க அப்ப ரொம்ப இதா இருந்தீங்க, டென்ஷனா இருந்தீங்க. இல்லை எனக்கு டென்ஷன்ல படம் வாங்கினது சுப்பையா அவர் தான் வாங்கினாரு. அவங்க டென்ஷன்ல சுப்பையா அவர் லிசன்ல இருக்காரு. அப்போ ஒரு பேசும்போது ப்ரொடியூசர் பேசும்போது திடீர்னு ஃபோன் பண்ணி படம் ரிலீஸ் இல்லை அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்க, திடீர்னு ரிலீஸ் இல்லைன்றீங்க? நம்ம தேட்டர்லாம் வந்து இது பண்ணியாச்சு, பேனர்லாம் வச்சாச்சு நிறைய தேட்டர்ஸில் அப்படின்னு. இல்லை டேரக்டர் உங்ககிட்ட பேசணுன்றாரு அப்படின்னா. டேரக்டர் பார்த்தோன்னா இல்லை நான் வந்து சிஜி ஒர்க் இருக்கு, சிஜி ஒர்க் பண்ணணும், என் படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக என்னுடைய ஃபுல்லாக என்னுடைய ஒர்க்கை வந்து இந்த படத்தில் என்னால் கொடுக்க முடியல, எனக்கு ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க ப்ளீஸ். இப்படி தான் பேசினாரு. ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க ப்ளீஸ், அந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் முடிச்சிடுவேன் என் ஒர்க்கை, புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரிக்வஸ்ட்டாக ரொம்ப கெஞ்சினாரு. சரி ஓகே அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தா 3 மாதம் ஆச்சு, 3 மாதம் படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னது, அப்போ அது வேணாம் விடுங்க, அவர் என்கிட்ட கிடைச்ச அவர் ரொம்ப திட்டி தான் சொன்னார். அவரை அப்பயே அவர் அதான் சொன்னார், இல்லை அவர் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை, ஹெல்த்லேயும் பிரச்சனை இருக்குது, மென்டலாகவும் பிரச்சனை இருக்குது, இல்லைப்பா அதை விட்டுருப்பா அந்த மாதிரி சொன்னார். அப்பயே அவர் அப்படிதாங்க, அது ஒன்றும் வாங்க முடியாது. பிரேமம்ல சூப்பரா எடுத்தார்ல ப்ரோ. அதான் இப்போ வந்த படங்க. இப்பி சுப்பையா என்ன சொல்லுவாரு அடிக்கடி, ஜோ படம் எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியுமா ப்ரோ ஓடிடி? நான் அதுதான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாட் ஸ்டார்ல வந்து டீல் பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஹாட் ஸ்டார்ல. ஆனா இன்னும் சைன் ஆகலை, சைன் ஆனது எப்போ ரிலீஸ் ஆகும்? நான் அதுக்கு தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கணும்னு வரவே மாட்டேங்குது. ப்ரோ இந்த கவினோட படம் வந்து ஸ்டார் படமும் மணிகண்டன் படமும் கிளாஷ் ஆகுமா? ரெண்டுமே அந்த டேட்டை தான் பிளான் பண்றாங்க. ஆனால் கமிங் படம் லவ்வர் முடிஞ்சிருச்சு, படம் லவ்வர் கன்ஃபார்ம் ரிலீஸ் தான் அந்த டேட்ல, டவுட் இல்லை. கமிங் படம் இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன், அது வருமானு தெரியல அந்த டேட்ல. சப்போஸ் கொஞ்சம் மாறலாம். இந்த 7 days பேட்ச் என்ன முடியல, ஒரு வாரம் 2 வாரம் முன்ன மாறலாம், அது தெரியல. ஏன்னா இப்ப ரெண்டு பேருமே நல்ல ப்ரொமிசிங் ஆக்டர்ஸா வந்துட்டு இருக்காங்க. அதுவும் பிக் பாஸ் லவர் கன்ஃபார்ம் ரிலீஸ் தான். லவர் படம் முடிஞ்சிச்சு, அது கிட்டத்தட்ட பிஸ்னஸுமே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஹாட் ஸ்டார்ல
எல்லாம் முடிய போகுது. லவர் அதே கன்ஃபார்ம் டெபியூ டைரக்டரா ப்ரோ? ஆமா ஆமா. புவன் ப்ரோ நிறைய பேர் கொஞ்சம் ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பாருங்க. என்ன போன் ஐயப்பன் ஐஃபோன் மட்டையிட்ட எனக்கு எது காமிக்கலையாங்கண்ணா, ரெக்வஸ்டட்னு எதுவும் வரலையே. ஒன்னே ஒண்ணுதான் வந்துச்சு, கொடுத்தேன். சலூன் இருக்கானா? இல்ல இந்த ஐபோன்ல ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோன்னால இந்த பிரச்சனை தான், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான். ஐயப்பன் திருப்பதிக்கு நடந்தே போயிட்டு வந்தானா, அதனால அவன் படம் தூங்கிட்டான். நாளைக்கு பார்த்துக்குவோம். இப்ப கீழே வந்து வாகவான் இருக்காரு, பாலாஜி இருக்காரு, பாலாஜி சார் இருக்காரு, ராபின்சன் இருக்காரு. ராபின்சன் தலைவா, பேரன் தலைவர். ராபின்சன்லாம் இறக்கி விடுங்க, இன்னொரு 1 hour பீஸ் வருது. ரொட்டேட் பண்ண விடுங்க ப்ரோ ஸ்பீக்கர்ல. உங்களுக்கு தம்ப்நெயில் கிடைச்சிரும் புவன் ப்ரோ. ப்ரோ இந்த சத்யஜோதிக்கும் கேஜேஆருக்கு ஏதா பஞ்சாயத்தா? ப்ரோ அது விஸ்வாசம் டைம்ல இருந்துச்சு, அது அப்படிதான் இருக்கு. அது என்ன பர்சனல் பிரச்சனைலாம் இல்லை. அது விஸ்வாசம் டைம்ல வந்து அது எப்படி சொல்றதுன்னு சொன்னா, இவர் ஒன்று சொன்னார் இல்லையா, எவ்வளோ ஆயிடுச்சுன்னு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இவ்வளோ ஆனிச்சு, அப்புறம் கடைசியா வந்தான் அவங்ககிட்ட கணக்கு கொடுக்கும்போது இவ்வளவு சொல்லும்போது அவங்க 4 daysல 125 crores அதெல்லாம் சொல்லும் போது அது ஒரு பிரச்சனை வந்து, அதுக்கப்புறம் இங்க இவ்வளவு வித்தாங்க எவ்வளவு வித்தாங்க இவங்களுக்குள்ள ஒரு சின்ன அந்த கணக்கு வழக்கில் ஒரு பிரச்சனை. அது அப்படியே இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது முடியவே இல்லை. அது அப்படியேதான் அதுக்கப்புறம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1 year ஆஃப் விசுவாசம், 2 year ஆஃப் விசுவாசம் போடும்போது அவரு போடும்போது சஜி பேனர் இல்லாமல் ஒரு போஸ்டர் போடுவார். இவங்க போஸ்டர் போடும்போது கேஜிஆரோட பேனர்லாம் போடுவாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள அந்த பஞ்சாயத்து இருந்துச்சு கலெக்ஷனில். அவர் சொன்ன கலெக்ஷன் வந்து அவர் ஒரு கலெக்ஷன் சொன்னார், அது வந்து இங்கே கொடுக்கும்போது வேற இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு இது ஓடி அது சங்கத்தில் பிரச்சனைலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகி அது அப்படியே ஒண்ணுச்சு. அது இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த கிளாஷுக்காக தான் காரணமா ப்ரோ? இன்டைரக்ட் கிளாஷ் இல்ல, பொங்கல் கிளாஷ். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ இவங்களுக்கு என்ன கடன் ஜாஸ்தியா ப்ரோ கேஜேஆருக்கு இப்போ ரீசெண்டா? இந்த படத்துக்கு கடன் அதிகமா இருக்குங்க. இந்த படத்தோட கடன் அதிகமா இருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே பட்ஜெட்டாக ரொம்ப அதிகம், பிசினஸும் ரொம்ப கம்மி, ரெண்டுமே. இப்ப இன்னைக்கு டேட்ல இந்த பட்ஜெட் ஓகே தான் எஸ்கேக்கு, ஆனா அதை பண்ணிட முடியும். ஏன்னா ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவியில் கொண்டு போய் கம்மியான ரேட்டுக்கு வித்துட்டாங்க டிஜிட்டல் சேட்டலைட்டை. அப்போ யாருக்குமே தெரியாது இல்லையா டிஜிட்டல் இந்த அளவுக்கு பூம் ஆகும், சேட்டலைட் இவ்வளோ பூம் ஆகும் அப்படின்னா தெரியாது. அப்போ சைன் பண்ணது, அதுக்கப்புறம் மாறி மாறி வந்து இப்போ வந்து அந்த அக்ரிமெண்ட்டை மாற்ற முடியல. ஸோ இப்போ வட்டி வந்து இவங்க இந்த ஆர்டி ராஜா தான் ப்ரோ வந்தாங்க. அவருதான் ஆர்டி ராஜா தான் ஆரம்பிச்சாரு. ஆர்டி ராஜா ஆரம்பிச்சாருங்க அந்த படத்தை, அது முடிக்க முடியல. இப்ப அவர் எங்க அவர் எதுலயுமே பார்க்க முடியல. கேள்விப்பட்டதான் எல்லாரும் சொன்னாங்க கேஜிஆர் வந்து திடீர்னு நாளைக்கு வந்து போனை போட்டு சண்டை போடுவாரு. இல்ல இப்ப ஆர்டி ராஜாவை எங்கேயுமே பார்க்க முடியறது இல்லையே. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாரா? அயலான் ஃபங்க்ஷனுக்கு இல்ல எதுக்குமே வர்றது இல்லையே. இல்ல அவர் பெருசா சினிமாக்குள்ள இன்வால்வ் ஆகிறது இல்லை. ஓ திடீர்னு ஸ்பேஸ பார்த்து பயந்துட்டேன். புஷியானந்த் கனடா போஸ்ட் பண்றாருன்னு. ஏன்பா புவன் அவ்வளவு பாசமா புஷியானந்த் மேல? எல்லாம் வன்மம் ப்ரோ. வன்மம். இவ்வளவு அழகா முகத்தை விட்டுட்டு புஷியானந்த் ஐடியா பேச கூட வச்சு. அவன் ஏகே ஃபேன்ல அப்படிதான். ஓ அப்படியா? அது உங்களுக்கு ஒரு சில தம்ப்நெயிலே தெரியும்.
செம்ம டான்ஸ் வீடியோ வந்திருக்கு ப்ரோ. இருப்பது ஒரு லைஃப் அடிச்சு கச்சேசா. ஆமா துபாயில ஒரே ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல ப்ரோ ஏகே. பயங்கர இல்ல இல்ல அவரு எல்லாம் நிறைய இல்ல அவருக்கு போட்டோஸ் ரொம்ப வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு துபாய் நான் நினைக்கிறேன். நாங்க துபாய் போயிருந்தோம்ல அப்ப அந்த ராவண கூட்டம் அந்த டைம்ல. அப்போ அந்த கராமா இருக்குல்ல துபாயில இருக்குங்களுக்கு தெரியுமே. கராமால நாங்க ஒரு ஹோட்டல் சாப்பிடுவோம். அப்ப சொன்னாங்க அஞ்சித் இங்க தான் இருந்தாரு ஒரு 1 வீக் முன்னாடி. அவர் அங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுலாம் போயிருக்காரு அந்த மாதிரி சொன்னாங்க. இப்ப ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். துபாயில வீடெல்லாம் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர். துபாயில ஆமா வீடு வலைபேச்சுக்கு சொல்லியிருந்தாங்க. வாங்கிட்டாரு. அங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. நிறைய அந்த இதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ வந்திருக்கும் துபாயில அந்த இதுல போறது, பரைன்ல போறதெல்லாம் இருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. இன்னொன்னு துபாய் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போயிருங்க. போய் இருந்தாலும் டாக்ஸ் கம்மி இல்லாத லக்ஸரியா இருக்கும். ஊரே சூப்பரா இருக்கும். இங்கெல்லாம் ஃப்ரீயா சுத்த முடியாது. எங்கேயும் துபாய்னா சுத்தலாம், இல்லை ஜாலியா ஃப்ரீடமா இருக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு. ஏன்னா அவர்லாம் வந்து இங்க என்ன ஷாப்பிங்லாம் போக முடியுமோ அதெல்லாம் முடியாது. அதனால அங்கேயே ரொம்ப ஃபேன் பிரஷர் இருக்கு போல ப்ரோ. இங்க அளவுக்கு இருக்காதுங்க, இங்க அளவுக்கு இருக்காது பெருசா. ஏன்னா துபாயில வந்து எல்லா கண்ட்ரில இருக்கும் இருப்பாங்க இல்லையா, அதனால இந்த அளவுக்கு பெருசா இருக்காது. தமிழ்நாடுங்க இல்லை மற்ற இங்கெல்லாம் இருக்கும். அந்த ஊரே நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் மலையாளி பாப்புலேஷன் ஜாஸ்தி இல்ல ப்ரோ? எல்லாருமே இருக்காங்க, பாகிஸ்தானி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இவங்க தான் அவங்க தான் இல்லை, எல்லாருமே இருக்காங்க துபாயில. இப்போ பிசினஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னா அங்க கோல்டன் விசா கொடுப்பாங்களா ப்ரோ? அவருக்குன்னு இல்ல, யார் போனாலுமே இப்போ பிசினஸ் அங்க பண்ணாங்கன்னா ஏதோ இன்வெஸ்ட் பண்ணா கொடுப்பாங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு சம்திங் ஏதோ 10 லட்சம் சம்திங் ஏதோ சொன்னாங்க. இவ்வளவு அவருக்கு ஈஸியா கொடுப்பாருங்க. அவருக்கு இல்லை அப்படி இல்லை, அவர் செலிபிரிட்டி தானே, அவருக்கு ஈஸியா கொடுப்பாங்க. பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. இல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கினாலே கொடுக்குறாங்க. ஹை காஸ்ட்ல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினாலே கோல்டன் விசா கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்சம் விசாலாம் ரெசிடென்ட் தான் கொடுக்க மாட்டாங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ட். பட் விசா எவ்வளவு நாள் வேணாலும் இப்போ ஈஸியா கொடுக்குறாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வாங்கியிருக்காங்க கார்த்தி. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒருத்தர் சொன்னாரு, ஏகப்பட்ட பேர் சொன்னாரு தமிழ்ல இருந்து. நிறைய பேர் வாங்குறாங்க. இங்க இருந்து கம்யூட் பண்றது ஈஸி, நிறைய பார்ட்டி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்ட்டு. பிரைவசி ஏஆர் ரகுமான், யுவன் சங்கர் ராஜா இவங்க எல்லாமே கூட அங்க ஸ்டுடியோ எல்லாமே அங்க செட் பண்ணியிருக்காங்க. இவங்க இதுல நிறைய பர்சனாலிட்டி வாங்கியிருக்காங்க. பிளஸ் வேர்ல்டோட சென்டர்ல இருக்குல்ல, ஸோ அதனால எல்லா இடத்துல இருந்தும் கம்யூட் பண்றது, ஃபிளைட் சர்வீஸ் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா இருக்கு துபாய். நிறைய வெளியில லைக் வெஸ்ட்ல போகணும்னாலே இந்த எமிரேட்ஸ் வழியா இந்த கத்தார் வழியா தான் போவாங்க. இப்ப அயர்லாண்டும் மால்டோவும் எப்ப 12th டாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இல்ல கார்த்தி, அங்க சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் டாக்ஸ் கம்மி. இப்ப அஜித் சார்லாம் இங்க இந்தியால தானே சம்பாதிக்கிறாரு, அதனால அவங்க ஏன் அங்க வாங்குறாங்க? அவங்க வாங்குறதுக்கு காரணம் லைஃப் ஸ்டைலு, பிரைவசி அந்த மாதிரி விஷயத்துக்கு தான். அங்க சம்பாதிக்கிறவங்களுக்கு டாக்ஸ் நீ சொல்லலாம். பட் இவரை சொல்லலைங்க. நீங்க சொல்றது அங்க போய் இருக்க யுவன்லாம் இருக்காருல்ல, அந்த மாதிரி சொல்றேன். அங்க போய் செட்டில் ஆன சொல்றேன் ப்ரோ. ஊரே சூப்பரா இருக்கும். எல்லா படமும் 12th தான் உங்களுக்கு. ஓகே, என்ன ப்ரோ கேக்கல? இல்ல அயர்லாண்ட்லாம் கன்ஃபார்ம் ரிலீஸ் தானே? எதுவும் இஷ்யூ எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சா அயர்லாண்டுக்கு? இல்லை, சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் முடிச்சு கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு படத்துக்கு ஏதோ ஸ்டே வாங்கினாங்க ப்ரோ, அந்த ஆலம்பனான ஒரு கேஜிஆருக்கு, அந்த இஷ்யூ தானே சொல்றீங்க? ஆமா, இல்ல அது வேற இது வருங்க. அயர்லாந்துக்கு வந்து ஃபைனான்ஸ் பிரச்சனைலாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. துபாய் எப்படி இருக்குன்னா, இப்ப வாகமான்லாம் சொல்றாருல, உருட்டு வரல திராவிட மாடல். இங்கே திராவிட வந்து வாகமான் வேணா, செந்தில் வேலு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு ஊர் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் துபாய்.
ப்ராப்பர் திராவிட மாடலா இருக்கும். கரெக்டா ஆகவா? ராகவன் ப்ரோ நேத்தெல்லாம் நீங்க வந்திருக்கணும் ப்ரோ. சமூக நீதி கண்ட்ரிங்கிறீங்களா? எல்லாம் சமூக நீதி இருக்கு, ஊரே நல்லா இருக்கும், அந்த மாதிரி தானே. கார்த்தி, துபாய்லாம் வந்து காசு இருக்கிறவங்களுக்கு தான் கார்த்தி. கொஞ்சம் காசு இல்லாதவங்க லேபருக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுற ஊர் அது. அவங்க லைஃப் ஸ்டைல அங்க இங்க ரொம்ப மட்டும் என்ன, சேலஞ்சிங்கா இருக்கும். இங்க மட்டும் என்ன, இல்ல துபாய ரொம்ப ஹையா பேசுறாங்க இல்லையா, பட் அது வந்து காசு இருக்கவங்களுக்கு அது நல்ல ஊரு, பட் மத்தவங்களுக்கு அது ஆஹ், ரொம்ப கஷ்டம்தான். அங்க சர்வைவர் ஃபேமிலியோட நீங்க இருக்கிறதே அப்படித்தானங்க அவங்களுக்கு பேசுறீங்க சேலஞ்ச். தமிழ்நாட்டை, அதுக்கு சொல்லுங்க. இல்ல நான் பொதுவா சொல்றேன், துபாய் வந்து ரொம்ப பொதுவா தாங்க ஹையா நீங்க பேசுறீங்க. பேசுறவங்க சொல்றேன். நீங்க ஐயா தமிழ்நாட்டு ஐயா தானே நீங்க பேசுறீங்க, அதுக்கு சொல்றேன். தமிழ்நாடு ஹையா தாங்க இருக்கு. ஏன் தமிழ்நாடு எந்த தமிழர்களால உங்களுக்கு ஒரு பேசிக்ல ப்ரோ? வெறுப்பு கார்த்தி? இல்ல எந்த வெறுப்பெல்லாம் பேசிக்ல இல்லைங்க. சொல்றீங்க? எனக்கு எனக்கு என்னங்க வெறுப்பு, நான் சொல்றேன் நீங்க சொல்ற இது மாதிரிதான் அங்க இருக்குன்னு சொல்றேன். வேற என்ன. ப்ரோ இப்ப குருவி போறவங்கலாம் மேக்ஸ் துபாய் தானே போறாங்க. அப்படிலாம் வர முடியாதுங்க. இப்போ செக்யூரிட்டி செக்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். இனி குருவியெல்லாம் போக தேவையில்ல. காசு எடுத்துட்டு போய் துபாயில் போயிட்டு ஒரு ஐஃபோனோ ஒரு 4 சவரன் நகையை வாங்கி செயின் வாங்கி கழுத்துல போட்டுட்டு வந்தீங்கன்னா துபாய் போன ட்ரிப்பு ஃப்ரீ ஆயிடும். அதுதான் bro. அதான் நிறைய பேர் பண்றாங்க மேக்ஸ். துபாய்க்கு போயிட்டு வரதுக்கு ஒரு காசு செலவு பண்றீங்களா, ஒரு 50,000 செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க, ஐஃபோன் வாங்குறதுக்கு காசு வச்சிருக்கீங்க இந்தியாவில் அப்படின்னா, நீங்கள் துபாய் டிக்கெட்டை போயிட்டு அங்கே போய் ஐஃபோன் வாங்கிட்டு ஒரு செயின் வாங்கிட்டு கழுத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்து ஐஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு கழுத்தில் செயின் போட்டு வந்தீங்கன்னா துபாய் போன காசு மிச்சமாயிடும். இந்தியாவில் வாங்குறதுக்கும் வாங்கிக்கும், அவ்வளோதான். ப்ரோ இப்போ இந்தியா கஸ்டம்ஸ்லாம் பிடிக்க மாட்டாங்களா ப்ரோ அப்படியெல்லாம் போட்டு வந்தா? கையில் எடுத்துகிட்டு இருந்தால் பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் இல்ல தான் இப்போ ஓபன் பண்ணி கொண்டு நிறைய வரணும். கோல்டு இதெல்லாம் இப்போ ஃபோன் வாங்குனீங்கன்னா ஓபன் பண்ணி கொண்டு வரணும், அப்படித்தானே ப்ரோ? சீல் ஓபன் பண்ணி யூஸ்டு மாதிரி காட்டணும், அப்படியா? ஆமா, இல்ல அது நான் ஒரு அதுதாங்க ஃபோனுக்கு சொல்றேன். தான் பேசுறேன் நீங்க கார்த்தி. அதுதான் இப்போ இங்க வந்து ஐபோன் ஒன்று வாங்க போறீங்க அப்படின்னா ஐபோன் அங்க போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காசு மிச்சமாயிடும். இங்க வந்து 1.30னா துபாயில 90 ரூபா இருக்கும் bro. ஆமா, நீங்க போயிட்டு வரதுக்கு 20,000 ஃபிளைட் டிக்கெட் ஆகும், ஒரு 20,000 தங்குறதுக்கு எல்லாம் செலவாச்சுன்னா 40,000 மிச்சம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க ஐபோன் வாங்குறதுக்கு போல ஊரையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும், ஐபோன் வாங்கின மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அது ஏதோ யூடியூப்ல போட்டிருந்தாங்க ப்ரோ. அது அப்படி பண்ணா துபாய் போய் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்தாலே நீ உங்களுக்கு ஏதோ 5,000 10,000 சேவ் பண்ணலாம்லாம் போட்டிருந்தாங்க, ஆமா ஆமா. இன்க்ளூடிங் ஃப்ளைட் காஸ்ட். கார்த்திக் ப்ரோ இருக்கீங்களா? ஹை ப்ரோ. கேப்டன் மில்லர் போயிருந்தீங்களா ப்ரோ ஆடியோ லான்ச்? இல்ல ப்ரோ, போகல. பயங்கரமா இருந்தது போல ப்ரோ வைப். யாருமே அதை பத்தி ஒரு ட்வீட் எதுவுமே வரல ஆடியோ லான்ச் பத்தி. நீங்க பொதுவா இந்த சன் டிவி எப்ப பார்த்தாலும் எப்ப ரிப்போர்ட் அடிப்பான்னு தெரியாது. அதுவும் அவன் தான் வாங்கியிருக்கான். பட் அப்படி கூட அயர்லாண்ட்ல கொஞ்சம் வந்துச்சு, பட் இதுக்கு ஒண்ணுமே வரல. இல்ல ப்ரோ ட்ரெண்டிங்ல தான் இருந்தது. மேபி நீங்க யாரும் ஃபாலோ பண்ணி அந்த போட்டோஸ் மாதிரி வந்துச்சு, பட் அந்த ஸ்பீச் பேசுறது போட்டோஸ் தான் அந்த நானும் அளவுக்கு வரல. பார்த்தேன். இல்ல ஒவ்வொருத்தவங்க பேசுறதெல்லாம் நிறைய ட்வீட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவரு பெருசா நான் லக்ஷ்மி ட்வீட் ப்ரோலாம் பார்க்கல. நிறைய போடுவாரு. ஆமா, அவர் இன்னைக்கு லக்ஷ்மி கொஞ்சம் லக்ஷ்மிலாம் ஆடியோ லான்ச் ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருக்க மாதிரியே போடுவான். இப்பெல்லாம் அஃபிஷியல் போஸ்டர் போட்டாலே காப்பரேட் கொடுக்குறாங்க. லட்சுமி வந்து தனுஷ் பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரி ட்வீட் போட்டு இருப்பான். ஆமா, தனுஷ் எந்திரிச்சிட்டாரு. சரி அவனுக்கு எப்படி அங்க திரும்பி இருந்து உட்காரு. தெரியுது உடுமலைப்பேட்டையில அயர்லாண்டுக்குமே லைவ் கமெண்ட்ரி ஆர்டர் செட் பண்றதுக்கு முன்னாடியே யாரா போறீங்களா ப்ரோ, நீங்க போறீங்களா ஆடியோ லான்ச்சுக்கு ப்ரோ, அங்க இருந்து சொல்லிட்டே இருங்க ப்ரோ, எனக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருங்க ப்ரோ, வாட்ஸ்அப்ல இருந்து வாங்கி வாங்கி போட்டுட்டு இருப்பானுங்க. யாரு இந்த சலூனு லக்ஷ்மி ஃபுல் டைம் வேலையை பாக்குறானுங்க இல்ல சலூனாவது போவான்ல லக்ஷ்மி, மெட்ராஸ்ல இருக்கனால லக்ஷ்மி எல்லாம் போறதே இல்ல. பட் இருந்தாலும் அப்படியே அங்கேயே லைவா பாக்குற மாதிரி ஒரு அப்டேட் கொடுப்பான் லக்ஷ்மி. அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். அந்த லக்ஷ்மி எல்லாம் ரொம்ப மோசம். இல்ல அந்த பேசுற ஆர்டர்லயே கொடுப்பான் அவன். முன்ன பின்ன கூட நம்ம டைப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவன் டைப் பண்ணி போட்டுருவான். எப்படா நான் ஏன் ஃபோனுக்கு நான் அந்த இதுல சொல்லுவாங்களே ப்ரோ நான் உங்களுக்கு கால் பண்றேன், அப்படியே ஃபோனை ஆன் பண்ணி வச்சு அப்படியே வச்சிருங்க ப்ரோ, அங்க என்ன வாய்ஸ் கேக்குதோ அதை வச்சு நான் போட்டுக்கிறேன்ற மாதிரி போடுவானா என்னன்னு தெரியல. வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் இல்லைங்க, அப்படி கூட ஒருத்தன் அனுப்புவானா இந்த மாதிரி டெய்லி உட்காந்துக்கிட்டு இது விஜய் இதை சொன்னாரு ரஜினி இதை சொன்னாரு அனுப்புவானா. அதுவும் இல்லை,
எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவான்னா, யாராவது ஒருத்தர் வந்து, ப்ரோ உங்களுக்கு நான் கால் பண்றேன். அந்த ஃபோனை ஆன் பண்ணி அப்படியே வச்சிருங்க. நீங்க பாட்டுக்கு ஆடியோ லான்ச் பார்த்துட்டு இருங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, அந்த கால் ரெக்கார்டிங் காலில் வந்து என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் அப்படியே டைப் பண்ணி போடுவோம்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கும். நான் இல்ல bro, அது ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இல்ல இருக்காது ப்ரோ. அவர் ஐடில ஒர்க் பண்றேங்கிறாரு. ஏங்க டெய்லி 2 படம் 3 படம் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஐடியில் ஒர்க் பண்றோம் நாங்க. எனக்கு இந்த ஐடி வேலை மேல டவுட்டே இருந்தாங்க. ஹலோ என்னதான் இவனுக்கு வேலை கிறிஸ்டோபர் பார்க்குறானோ. எல்லாம் கிறிஸ்டோபர் bro எல்லாம் ஒரு நாளுக்கு ஆமா 5 படம் பாக்குறாரு. சரி, இந்தியாவில தான் அப்படி இருந்தா கிறிஸ்டோபர் யூஎஸ்ல ஏங்க படம் ஒரு டெய்லி ஒண்ணு நாளைக்கு பார்க்கலாம், 3 அது ஒண்ணும் படம் பிரச்சனை 3 இல்ல. படம் பட் பார்க்கறாரு. இந்த அப்டேட் எப்பதான் வேலை பார்க்கறாருன்னு தெரியல. வேலையும் பார்க்கறாரு, படத்தையும் பார்க்கறாரு, சம்பளமும் கொடுத்துறானுங்க. என்னங்க இப்படி ஒரு வேலை? ஹலோ 1-2 பேரை வச்சு மொத்த ப்ரொஃபஷனே அப்படி சொல்லக்கூடாது. அவன் உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருப்பான். 2வது படம் பாக்குறது பிரச்சனை இல்லை. கண்டிப்பா இவரெல்லாம் அப்டேட் கொடுக்கறது இல்ல. சிகே எல்லாம் கிறிஸ்டோபர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எது? கொடுக்கறாரு. பட் இவனுங்க லக்ஷ்மி அளவு கிறிஸ்டோபர் இல்லைங்க. வந்து ஐடி மோஸ்டா ஐடிக்கு வலை மட்டும் கொடுக்க பேஜ்ல இருந்து வந்துட்டாருப்பா காப்பி பேஸ்ட் ஒருத்தர். பண்ணுவாரு. ஐடிக்கு மட்டும் கொடுக்க வந்துடுறாரு. ரத்தம் சிந்திட்டு இருப்பாங்க யாரு? ஐடில. அதாங்க அது சிந்தன மாதிரியே ஆமா தெரியலீங்க. bro. சென்னையில இருக்கிறது ஐடி கம்பெனியா ப்ரோ, நீங்க அங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இவ்வளோ டெவலப்டான சிட்டி, ஸ்டேட்டு. ஏங்க வந்துட்டாருங்க வாகப்பாண்டு. கோழி மசாலா ஆரம்பிச்சான். சென்னையில் தான் இருக்காரு. சென்னையில தாங்க டைடன் பார்க் இருக்காங்க. இருக்கு. ஏங்க அவர் சென்னை வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இருக்கு, ஆரம்பிக்க அப்படியே ஒவ்வொன்னா. அவர் சரி சென்னை கார்த்தி, வந்து இந்த சலார் நேத்து பார்த்தேன். அது எப்படி சுத்தமா போலையா அந்த படம்? பார்ட் 2 எடுப்பாங்களா இல்ல பார்ட் 2 டிராப்பா? என்ன அப்டேட்? ஆல்ரெடி எடுத்திருந்தா பார்ட் ரிலீஸ் ஆகும். இதுக்கப்புறம் எடுக்கிறதுனா வாய்ப்பு இல்லை. இல்ல bro, ஏன் அவர் தெலுங்குல ஹிந்தில எல்லாம் ஓடலையா அந்த படம்? பிரசாந்த் இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, இன்னும் எடுக்கலையாமா. 1 மட்டும் தான் எடுத்திருக்காராமா. அப்ப பார்ட் 2 பிளான் இல்ல உங்களுக்கு? அப்போ இல்ல படம் அப்போ வாய்ப்பு ஃபெயிலியரா? இல்லை. அப்போ வாய்ப்பு இல்லை. ஏன்னா பார்த்தோன்னே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் பெருசாக ஓடல அப்படின்றதுனா பிரபாஸ்லாம் கழிச்சிட்டு கொடுக்க மாட்டாங்க திரும்ப. இவர் ஆனா ஒரு இவங்க தெலுங்குல ஓடலையா 650 கார்த்தி? crores தெலுங்குல ஒரு ஹிந்தில போட்டிருக்காங்க. மனுஷனை ஓடலையா? ஒரு மனுஷனை 500 எத்தனை நாள் தான் அடிப்பீங்க? சிக்ஸ்ங்கிறானுங்க. இல்ல அவன் 500 ஹும்பாலே அவனுங்க 650 crore போட்டிருக்கானுங்க ப்ரோ ட்வீட். அவனுக்கு டெய்லி 50 ஏற்றிக்கிறானுங்க, அது ஓகே. பட் ஒரு மனுஷனை எவ்வளோதான் அடிப்பீங்க பாகுபலிக்கு அப்புறம்? இப்போ சலார் 2 வேற அடிக்கணுமா? அவர் வந்து இப்போ கொஞ்சம் முடிவு பண்ணியிருப்பாரு, ஐயோ வேணாம் சாமி இன்னும் கொஞ்சம். இல்ல கார்த்தி, ஆனா இந்த 600 அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. நான் அந்த படம் 3வது நாள் நான் பெங்களூர்ல இருந்தேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு லீவ் நாள் தான். நைட் ஷோ எந்த லாங்குவேஜுமே ஃபுல் ஆகல. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் தமிழ்லயே எதுவுமே ஃபில் டிசாஸ்டருங்க ஆகல. அந்த படம். தமிழ்லயே டிசாஸ்டர். பெங்களூர்லயே அந்த படம் எந்த லாங்குவேஜுமே 4வது நாள் ஃபில்லே ஆகல. ஆனா இவங்க ரெக்கார்ட் அப்டேட் மட்டும் 4வது நாளே 500 crores போட்டிருந்தாங்களே. ஒருவேளை ஆந்திராலையும் ஹிந்திலையும் பெரிய ஹிட் அந்த படம். இல்ல bro, அதெல்லாம் இல்லை ப்ரோ. ப்ரோ இந்த ஹிந்திலலாம் ஆனா ஈ இதுல வச்சிட்டு இருக்க போட்டிருந்தாங்க, bro. ஆந்திரா தெலுங்கானால வந்து RRR பாகுபலி 2க்கு அடுத்து 200 crore கிளப் அப்படின்லாம் போட்டிருந்தானுங்க. ஆந்திராவில் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த ஒரு ஸ்டார்ன்றதுனால. மற்ற ஊர்லாம் ஹிந்தில அது கிடையாது. இந்தியா ஒரு 100 பட் கோடி ஆனா இருக்கும் அவ்வளவுதான். இவனுக்கு போட ஃபிகர்ஸ் பார்த்தா பாகுபலி 1 தாண்டிடுச்சு போல ப்ரோ. சத்தியமா கிடையாதுங்க அதெல்லாம். அது ஒரு இவனுக்கு அப்படிதான் ப்ரோ போட்டிருக்காங்க. இப்ப அதாவது பாகுபலி அது 2க்கு அடுத்து சலார் தான் ஹையஸ்ட் பிரபாஸுக்குங்கிற மாதிரி தான் இவனுங்க ஹொம்பாலே போட்டிருக்கானுங்க. இல்ல இல்ல bro, எனக்கு ஏதோ சும்மா போடுறானுங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் 4வது நாளே என்னமோ 500 crores போட்டாங்க. ஆனா 4வது நாள் பெங்களூர்ல எந்த லாங்குவேஜுமே ஒரு ஷோ கூட ஃபில் ஆகல லீவ் நாள்ல. நான் சொல்றது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் 7 மணிக்கு ஒரு மல்டிப்ளெக்ஸ்ல இருந்தேன். 7 மணிக்கு அப்புறம் அவங்க போட்ட எந்த தமிழ், தெலுங்கு எதுவுமே ஃபில் ஆகல. சர்டிபிகேட் ஒரு பெரிய நெகட்டிவ். அதனால இந்த படம்லாம் சண்டை படம் தானே, கிட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் அதுக்காக தான் மாலுக்கு போனேன். சர்டிபிகேட்ங்கிறதுனால யாரையுமே கிட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டானுங்க பெங்களூர்ல. பட் பெருசா ஒன்றும் அங்க இப்போ எனக்கு கூட்டம் இருந்த மாதிரியே நான் பார்க்கல. ஒரு ஷோஸ் கூட பெருசா இல்ல. நான் சொல்றது 4th டே டங்கிக்கு இருந்த அளவு கூட பெங்களூர்ல இந்த படத்துக்கு பெருசா இல்ல. பட் அது என்ன செகண்ட் ஹாஃப் 1.25 மணி நேரம் ஓடுது. அதுவே ஒரு படம் மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சுட்டு வந்தா நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன பார்த்தோங்கிறதே ஞாபகத்துல இல்ல. பிளஸ் இது அவர் ஆல்ரெடி எடுத்த உக்ரம்னு ஒரு படத்தோட திரும்ப திரும்ப அதே தான் எடுத்திருக்காரு. அதுவும் இதே கதை தான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல ஹாஃப் ஆனா கதையே இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா ஸ்ருதிஹாசன் பேஸ்ட். அது ஆக்சுவலி மெயின் ஸ்டோரி இல்ல. செகண்ட் இல்ல ஹாஃப் தான் உக்ரம்னு படமே. ஒரு படமே இதே தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பொண்ணு வரும், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இதே மாதிரி இவர் மெக்கானிக்கா இருப்பாரு. அந்த பொண்ணு வந்து இவர் கூட தங்கி இருக்கும்.
இதே மாதிரி ஒரு ஊர் இருக்கும், சேம் கன்சார் மாதிரி. பட் அதை கொஞ்சம் பெரிய ஸ்கேல்ல பண்ணியிருக்காரு. உக்ரமோட அதே கதை தான் அந்த படம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்ல ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் மெயின். அந்த இல்ல இந்த எனக்கு இப்ப கிங்டம் ஃபர்ஸ்ட் ஹாஃபே எம்பையர் ஞாபகமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃபே இப்ப என்ன ஓடிச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இல்ல செகண்ட் இல்ல ஹாஃப் இந்த 1.25 இந்த மணி நேரம் அவ்வளோ பெருசு, அவ்வளோ பெரிய கதை. ஆனா தியேட்டர்ல இருந்த எனக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் படம் ஒண்ணுமே புரியல. அப்கோர்ஸ் எனக்குமே நிறைய புரியலன்னு சொல்லுங்க அவங்க டேர்ம்ஸ், அந்த கிங்டம் இதெல்லாம். பட் ஆனா பல பேர் பின்னாடி உட்காந்துட்டு என்னடா ஒண்ணுமே புரியல அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. பிளஸ் அந்த சீஸ் ஃபயர்னு இவங்க சொல்றதே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. சீஸ் ஃபயர் என்ன, சீஸ் ஃபயருக்கு ஓட்டிங் போடலாமா, சீஸ் ஃபயரை லிஃப்ட் பண்ணலாமா, அப்புறம் இந்த நிறைய குரூப்ஸ், செர்பியன் ஆர்மி, அந்த ஆர்மி, இந்த ஆர்மின்னு போட்டு ரொம்ப ஒரு பெரிய கதையா செகண்ட் ஹாஃப்ல வச்சுட்டு இருந்தாங்க. பட் நிறைய பேருக்கு அந்த கதையே புரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் எப்படி கார்த்தி, ஃபர்ஸ்ட் டைமே புரிஞ்சிச்சா படம் வந்து? சுத்தமும் புரியல. ப்ரோ. ஆனா ஓகே. நீங்க அந்த ஒரு போட்டோ போட்டிருந்தீங்க ப்ரோ, அது ஒரு ஃபேமிலி ஆமா, அந்த ட்ரீ மாதிரி. போட்டோ பார்த்ததுக்கு அது அப்புறம் தான் பார்த்து தான் கொஞ்சமாவது அது கனெக்ட் பார்த்து தான் பண்ணிக்க எனக்கே முடியுது. புரிஞ்சுது. ஏன் அது அவ்வளோலாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா படத்தை தாங்க பார்க்கணும். அது 3 மணி நேரம் அந்த படத்தை பார்க்கறோன்னா அந்த 3 மணி நேரத்துக்குள்ள கதை சொல்லணும், அந்த கதை எனக்கு புரியணும். அதை விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இது ப்ரோ இது நான் இது இது அப்படின்னு சொல்லி இல்ல ஒரு நான் பேலன்ஸே ஆராய்ச்சி இல்லாம பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோ ஹாஃப் 1 hour, நான் தான் செகண்ட் வந்து ஹாஃப் அந்த 1 hour 45 minutes. ப்ரோ நான் வந்து நீங்க அந்த அந்த அனுப்பிச்ச ஃப்ளோ சார்ட் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர்டா தான் போனேன். ஏன்னா இவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ்ன்னு. அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு அங்க போயிட்டு அப்புறம் தான் ஒரு ரூட் ரிலேட் பண்ண முடிஞ்சது. இல்ல அதுலயுமே நிறைய விஷயம்லாம் இன்னுமே எனக்கு புரியல. ஏதோ எல்லாத்தையும் கொலை பண்றதுக்காக தான் கூட்டிட்டு போய் வச்சிருப்பானுங்க. இவர் போய் அங்க டாட்டூ போட்டுக்கிட்டு இருப்பாரு. அது என்ன லாஜிக் ஒண்ணுமே புரியலையே. எல்லாத்தையும் அந்த பழி கொடுக்கறதுக்கு தானே அது கூட்டிட்டு வந்து போவானுங்க. மாசின் ப்ரோ, எலிவேஷன். என்னென்னமோ இல்லங்க வருங்க. அது என்னங்க ஒருத்தர் எலிவேஷனு? அவருக்கு அவன் மேல எல்லாத்தையும் படுக்க ஏதோ வச்சு வெட்டுறதுக்கு செகப்பா அருவாளை வந்து தீட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு மேல அது செகப்பா ஏதோ பிருத்திவிராஜ் ஒண்ணு பூசுவான். பார்த்துப்பான்னு. ஜாம்பி மாதிரி வந்து கடிக்க வருவானுங்க. கேட்டா இப்ப வருவானுங்க பாரு. அதை விட ஒரு காமெடி என்னன்னா திடீர்னு அவனுங்க எல்லாம் வேற எங்கேயோ ஓடி போவானுங்க. கேட்டா அங்க பெருசா செகப்பா ஒண்ணு வருதுன்னு பார்த்தா நம்மளால ரத்தத்தோட சொட்ட சொட்ட பிரபாஸ் நடந்து வருவாரு. அது இவங்க பாத்துருக்க கூட மாட்டானுங்க. எதுக்கு அங்க ஓடுவானுங்கன்னு தெரியல. ஸ்மெல் பண்ணிட்டு போறானுங்களான்னு தெரியல. பட் அதை விட ஒரு காமெடி என்னன்னா எல்லாரும் இந்த கத்தியை சீச்சிட்டு இருப்பானுங்களே, இவனுங்க எல்லாம் கொலை பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கப்ப இவர் மட்டும் தனியா போய் டாட்டு போட்டுட்டு இருப்பாரு. அதெல்லாம் இதுல இவர் இதுதான் சொல்லுவாரு, டிப்ஸ் சொல்லுவாரு. கத்தியை வந்து நல்லா அழுத்தி இது பண்ணுங்க. ஆமா சுத்தி ஆமா சுத்தி இருந்து மிஷின் வச்சுட்டு நின்று இருப்பாங்க. டக்குன்னு கையை வெட்டிடுவாரு. கையை வெட்டினாலும் இவனுங்க பதறிடுவானுங்க. கண்ணை வச்சிருக்கவங்களாம் நடுங்கி கண்ணை கீழே வச்சிருவாங்க. கண்ணை ஆமா ஆமா அது அவன் கத்தி தானே டாட்டூ வச்சிருக்கான். பார்த்துட்டு பயந்துருவானுங்க. என்னன்னு புரியல. அந்த படமே எனக்கு ஆக்சுவலா புரியவே இல்லை. பாதி சீனும் இவனுங்க எடுத்திருக்க லாஜிக்குன்னு இல்ல. பட் என்ன திடீர்னு ஒரு நாள் டாட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் அந்த ஒரு சீன்ல கோர்ட் சீன் மாதிரி இருக்கும். அவன் பாட்டு எல்லாத்தையும் அந்த நரங்கரனை வெட்டிடுவான். அவனுங்க எல்லாம் கையில துப்பாக்கியோட தான் வருவானுங்க. ஒன்னும் பண்ண மாட்டானுங்க. என்ன லாஜிக் தெரியல. ஆக்சுவலா கேஜிஎஃப் 1 பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் ப்ரோ இருக்கும். இந்த அளவுக்கு இல்லைனாலும் பட் அதுல கொஞ்சம் அதுலயும் நிறைய ஒரு கொஞ்சம் 10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்மி ஆமா ஆமா ஆக்சுவலி டைம்ல பண்ணுவாங்க. ஃப்ளோ சார்ட் சொன்னீங்கல்ல, அதை பார்த்துட்டு போயிட்டு சலார் டிஸ்ட் இது பிரபாஸோட டிஸ்ட் கூட தெரிஞ்சு போச்சு. அதுவும் அதுதான் ஏதோ பரவாயில்லையா இருந்தது. அதுவும் தெரிஞ்சு அது ட்விஸ்ட். ஆமா ட்விஸ்ட் அதுல ரிவீல் ஆயிருக்கும் அந்த இதுல. உருப்படியான ஒரு சீனும் அந்த ஃப்ளோ சார்ட் எடுத்துருச்சு. பட் அது பார்த்தனால கொஞ்சம் புரிஞ்சது எனக்கு. அண்ட் இது அந்த கதையை அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சொல்லிருக்கலாம். எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃப்லயே வச்சுட்டு வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப வேஸ்ட். ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒண்ணுமே இல்ல. அது ஏதோ ட்ரெய்லர் மாதிரி ஒரு 1 ஹவருக்கு ஓட்டிட்டு செகண்ட் ஹாஃப் 1 hour அதே 50 minutes தமிழ் 45 ஆடியன்ஸ்க்கு minutes தான் அது ஓட்டானுங்க. ரொம்ப ஆக்சுவலா அந்த பில்டப்பா இருந்தது. கதைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தேவையே இல்ல. ரொம்ப அந்த பில்டப். பெருசா அதுல இம்பார்ட்டன்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பில்டப் தான் மெயின். அந்த கிங்டம் ஸ்டோரிக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் மேபி செகண்ட் பார்ட்ல லிங்க் பண்றாங்களேன்னு தெரியல. பட் பெருசா லிங்க் இருக்க மாதிரி தெரியல ப்ரோ. அது தனியா ட்ராக்கா இருக்கு, இது ஒரு தனியா இல்ல ட்ராக்கா போகுது. கேஜிஎஃப்ல கூட பில்டப் வந்து கதையோட மிக்ஸ்டா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பில்டப் சும்மா தண்டத்துக்கு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு போவோம்ல, அதையே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து வச்சிருக்காங்க.